சார் எல்லாருக்கும் வணக்கம். சங்கர் சார் நம்ம ஆரம்பிச்சிடலாங்க எப்பவும் போல. அப்புறம் வரவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண் ஜாதகங்க. பிறந்த நாள் 16 செப்டம்பர் 2006 3:41 PM திருப்பூர்ல பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் சார் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் வரவங்க பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஜாதகரும் வெயிட் பண்றாரு. ஜாதகர் பிறந்த தேதி 16 செப்டம்பர் 2006 3:41 PM திருப்பூர்ல பிறந்திருக்கிறாருங்க. ஜாதகர் பிறந்த லக்னம் மகர லக்னம், ராசி மிதுன ராசி. ஜாதகர் பிறந்த நட்சத்திர பாதம் புனர்பூசம் 1 குருவோட நட்சத்திரத்துல பிறந்திருக்காருங்க. ஜாதகர் பிறந்தப்போ தேய்பிரை தசமி திதியில பிறந்திருக்காரு. யோகம் வரியான் யோகம், வணிசை கர்ணத்துல பிறந்திருக்காருங்க. ஜாதகர் பிறந்தப்போ தசை குரு தசை ஜூலை 2019 வரைக்கும். இப்போ அவரு சனி தசையில இருக்காருங்க. சனி தசை புதன் புக்தி ஏப்ரல் 2025 வரைக்கும். ஜாதகரோட கேள்விகள், அவங்க அப்பா கேள்வி கேட்டிருக்கிறாரு. இப்போ பிகாம் போறாரு, அடுத்து சிஏ படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எந்த மாதிரி தொழில் அமையும், சொந்த தொழில் பண்ணலாமா, வேலைக்கு போவாரா, என்ன பண்ணுவாரு, மேரேஜ் எப்ப நடக்கும், ஜாதகம் சுத்த ஜாதகமா, ராகு கேது இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அப்பா அம்மாவோட ஜாதகருக்கு உறவு நிலை எப்படி இருக்கும், இதுதான் இவரோட கேள்விகள்ங்க. சங்கர் சார் நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க சார், ஆரம்பிச்சலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகம் 16/9/2006 பிறந்த தேதி 3:41 PM திருப்பூர்ல பிறந்திருக்காரு. அவரோட ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ லக்னம் அப்படின்றது மகர லக்னம், 3ஆம் இடத்துல குருவோட வீட்டுல ஒரு மீனத்துல ராகு, மிதுனத்துல சந்திர பகவான், கடகத்துல சனி பகவான், சிம்மத்துல சூரியன் சுக்கிரன், உங்களுக்கு கன்னி வீட்டுல புதன் செவ்வாய் கேது, துலாம்ல குரு. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாதக அமைப்பு. இப்போ லக்னம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மகர லக்னமாகி லக்னாதிபதி 7ல உட்கார்ந்துருக்கார். லக்னாதிபதி லக்னத்தை பாக்குறார் அப்படின்ற வகையில அப்ப லக்னாதிபதியே லக்னத்தை பாக்குறதே நல்ல விஷயம். ஆனா பாத்தீங்கன்னா இங்க சனி பகவான் ஒரு பாபகிரகம். அவரு வந்து பாத்தீங்கன்னா 7ல இருப்பதும் ஒரு சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது, ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்றதுல கொஞ்சம் டிலே அப்படின்றதுல வரக்கூடிய அமைப்பு. அந்த லக்னாதிபதி 7ல, அந்த சனி பகவான் 7ல இருக்குது. ஆனா லக்னாதிபதியே வந்து பாக்குறது அவருக்கு பலம். ஆனாலும் இருந்தாலும் ஒரு பாபகிரகமாகி 7ல இருக்கிறது அவருக்கு சின்ன ஒரு திருமண லைஃப் அப்படின்ற விஷயத்துல கொஸ்டின் இருக்கு. அதை பின்னாடி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது பலம். அப்ப வந்து அவர் பேச்சுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் லக்னத்தை பார்த்தாலே ஒரு அமைதியா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றதா இருந்தாலும் சரி சரின்னு கேட்டுக்குவாங்க. ஆனா அவங்க பண்றது அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க. அப்ப சனி பகவான் ஏதாவது சுபத்தன்மையாகி லக்னத்தை பாக்குறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எந்த சுப பார்வை, குரு பகவான் சந்திரன் தான் பாக்குறாரு. சனி பகவானுக்கு ஒரு சுபர் பார்வை சுப தொடர்பு அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கல. அம்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப வீட்டுல ஒரு ஆட்சி பலத்துல இருக்காரு. ஆக சனி லக்னாதிபதி நல்லா இருக்காரு, லக்னத்தை பாக்குறாரு அப்படின்ற வகையில ஒரு ஆயுள் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி சனி பகவான் தான் ஒரு ஆயுள் காரகமும் சனி பகவான் தான். அவரே லக்னத்தை பாக்குறது ஒரு நல்ல சிறப்பு அப்படின்ற விஷயம் ஒரு சூப்பரா இருக்குங்க. லக்னாதிபதி லக்னத்தை பாக்குறது அருமையான அமைப்பு. இப்போ ராசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசியா இருக்கு. ராசி சந்திரன் ஓகே அங்க இருக்கு, குருவோட பார்வையில இருக்குங்க சந்திரன். ஆக அப்ப ராசிக்கும் குருவோட பார்வை கிடைச்சிருது, லக்னத்துக்கும் லக்னாதிபதி பார்வை கிடைச்சிருது. ஆக அவருக்கு ஆயுள் பலம் அப்படின்றது ஒரு நீல ஆயுள் சூப்பரா இருக்காங்க பையன். ஒரு இந்த லக்னத்தை சனி பார்க்கறதுனால ஒரு சின்ன பிடிவாதம் அப்படின்ற விஷயம் இருக்குங்க. ஒரு எதாந்தாலும் கொஞ்சம் ரொம்ப பிரிஸ்கா இருக்க மாதிரி அவன் இல்லாம கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருப்பான். அதுவும் மிதுன ராசி இருக்குங்களா, மிதுன ராசின்றது பாத்தீங்கன்னா ஒரு சொந்த பந்தம் எல்லாமே ஒரு உறவுகளோட இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் பாத்தீங்கன்னா அந்த மிதுன ராசி கண்டிப்பா இருக்குங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படின்ற விஷயம் குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியை பார்க்குது அப்படின்றதுனால ஃபேமிலி சென்டிமெண்ட் பையனுக்கு கண்டிப்பா இருக்கும். அது வந்து ராசி அதிபதி பாத்தீங்கன்னா கேந்திரத்துல
ஒரு ஆட்சி பலம் விஷயம் இருக்கு, வக்கரமும் ஆயிருக்குங்க. ராசி அதிபதி 4ஆம் இடத்துல கேந்திரத்துல கேந்திர பலம் புதன் அப்படின்ற விஷயம் பெறும்போதே பாத்தீங்கன்னா பையன் புத்திசாலி, ஒரு அறிவாளியா வந்துருவான், கண்டிப்பா வந்துருவான். அந்த டேலண்ட் இருக்கும். கேந்திர புதன் அப்படின்னாலே அந்த சுய புத்தி டேலண்ட் அப்படின்ற விஷயம் இருக்கும். ரொம்ப மகர லக்னமாகி மிதுன ராசியா இருக்கிறதுனால சொல்லி சொல்லிதான் செய்யற மாதிரி இருப்பான் பையன். அதாவது நம்ம அவனுக்கு அறிவு அப்படின்ற விஷயம் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஆனா இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும்ன்றது சில பேர் வந்து நம்ம சொல்லி செய்யணும். அது அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, ஒரு கைட்லைன்ஸ் யாராவது பண்றது, அந்த மாதிரியான விஷயங்களை அவருக்கு கரெக்டான முறையில அமைஞ்சிட்டா சூப்பரா பையன் வந்து அவ டேலண்டா வருவான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் செவ்வாய் அப்படின்ற விஷயங்கள் அந்த உச்ச வீட்டுல புதன் வீட்டுல போய் செவ்வாய் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து பகை வீடு தான். ஆனா நம்ம ஒரு கேந்திரத்துல சந்திரனோட கேந்திரத்துல செவ்வாய் அப்படின்றது ஒரு பாவகிரகங்கள் கேந்திரத்துல இருப்பது நல்லது. ஆனால் புதன் வீட்டில் இருக்குது பகை, அது வந்து மற்ற விஷயங்கள பார்க்கலாம். இப்ப புதன் செவ்வாய் அந்த கேந்திரத்துல இருக்கு, அருமையான அமைப்பு. அது விஷயங்களை ஒரு படங்களை பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு ராகு 3ஆம் இடத்துல, ஒரு கேது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கு. அப்ப வந்து லக்னத்துக்கு 3, 9ல ஒரு இருக்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது, ஒரு கம்ப்யூட்டர் அந்த மூலமா வந்து ஒரு ஒரு ஸ்கில் வந்து இருக்கக்கூடிய திறமை பின்னாடி இருக்குங்க தம்பிக்கு வந்து. கண்டிப்பாக அந்த கம்ப்யூட்டர் மற்ற விஷயங்கள் மூலம் ஒரு கம்யூனிகேஷன் விஷயங்கள் பண்ற இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெளிவா நல்லாவே இருக்கும். புதனும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு தன்னோட வீட்டிலேயே ஒரு ஆட்சி பலம் அப்படின்ற விஷயம் இருக்கு. ராசியும் மிதுன ராசியா இருக்கு. கும்பத்துக்கு புதன் அப்படின்றது நட்பு. ஆக இது ஒண்ணு பாத்தீங்கன்னா சனி பகவான் 7ல இருக்காரு, லக்னத்தை பாக்குறான்ற விஷயம் நல்ல விஷயம். ஆனா 7ஆம் இடத்துல இருந்து அந்த 7ஆம் இடத்துக்கு என்ன ஒரு தோசை பாவங்கள் அப்படின்ற விஷயத்த சனி பகவான் பண்ணிட்டாருங்க. குரு பகவான் உங்களுக்கு லக்னத்துக்கு 10ல, ராசிக்கு 5ல அருமையான அமைப்புல இருக்காங்க. ராசிக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா 5 அப்படின்றது அதிர்ஷ்டம் பையனுக்கு வந்து கண்டிப்பா கூட இருக்குங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்குது, அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான பையன். இவனுக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல கிடைக்குமா கிடைக்காதான்னு கெஸ்டிவேஷன்ல வேணாம், ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணி அந்த விஷயங்கள் பண்ணும்போது இவன் சக்சஸ் பண்ணிடுவான் கண்டிப்பா. லக்னத்துக்கு 10ல குரு பகவான் வந்து இருக்கிறாங்க. லக்னத்துல 10ல குரு உட்கார்ந்தாலே பாத்தீங்கன்னா அவன் வந்து பினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்டு அப்படின்றதுல கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அக்கௌண்ட்ஸ்ல இந்த பினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கேசியர் அந்த மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் ஃபியூச்சர்ல வர்றதுக்கான அமைப்பு கண்டிப்பா இருக்கு. ஒரு பினான்ஸ் மட்டும் இல்லாம 10ல குரு இருக்குது, லக்னத்துக்கு 2 பாக்குறதுனால அப்ப பேச்சு திறமை அந்த விஷயங்கள்ல வரும்போது டீச்சிங் சம்பந்தப்பட்ட துறை அப்படின்ற விஷயங்கள்ல வரக்கூடிய அமைப்பும் பாத்தீங்கன்னா தம்பிக்கு பின்னாடி ஒரு ஒரு இப்போ ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குன்னா அதுல அந்த தசா புத்திகள் என்ன வரப்போகுது அந்த டைமிங்ல தம்பி வந்து படிக்கிறாப்படி அந்த முடிக்கிறாப்படி அந்த டைமிங்ல என்ன தசா புத்தி வரப்போகுது அதுக்கு சப்போர்ட்டிவா தான் பாத்தீங்கன்னா அந்த தொழிலோ வேலையோ மற்ற விஷயங்களோ எழுதிட்டு போகும். நமக்கு வந்து ஜாதகத்துல வந்து இது நல்லா இருக்கு, இந்த வேலைதான் அமையும் அப்படின்னு பர்டிகுலர் எக்ஸாக்டா நம்ம சொல்லணும்னா அப்ப அந்த தசா புத்தியும் அந்த கோல்சாரமும் பாத்தீங்கன்னா அந்த டைமிங்ல வந்து நமக்கு 7 சமயம் வேற விஷயமும் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு செயல்படாது. அப்படின்ற வகையில அவருக்கு தசா புத்தி என்ன போகுது, அதுக்கு என்ன நம்ம வேலை தொழில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றத நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த ஜென்ரலா வந்து இந்த ஜாதகத்துல அமைப்பு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டிவா இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது ஒரு லக்னத்துக்கு 10ல குரு அப்படின்றது டீச்சிங் அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். ஃபைனான்ஸ், அக்கௌண்ட்ஸ், கேசியர், அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், பண பரிவர்த்தனை, வட்டிக்கு பணம் வருது, இந்த அந்த மாதிரியான விஷயங்கள் தொழில் அப்படின்றது வந்துடும். ஆக இந்த புதன் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சந்திர கேந்திரத்துல இருக்குது. இன்ஜினியரிங் அப்படின்ற விஷயங்கள், கட்டிடக்கலை அப்படி நிபுணர் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, இந்த சிவில் என்ஜினியரிங் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஜாதக அமைப்புல இருக்கு. ஆனா தசாபதி அப்படின்றது அந்த கேள்விக்கு அந்த விஷயங்கள் வரலாம். இந்த புதன் செவ்வாய் இணைவு, புதன் ஒரு ஆட்சி வீட்டுல செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கேந்திர பலமும் பெறுது சந்திரனுக்கு அப்படின்ற விஷயங்கள்ல அப்ப புதன் செவ்வாய் ரொம்ப வலிமை பெற்றிருக்கு. சனி பகவான் செவ்வாயை பாக்குறாங்க, அதனால வந்து அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நாட்டம் குறையும். ஆனா ஒரு அமைப்பு அப்படின்றது அந்த என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் போறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. அவருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொழில் அந்த அமைப்பு அமையும் அப்படின்ற விஷயம் எந்த ஒரு வருஷத்துக்குள்ள அமையும் அப்படின்றத பின்னாடி நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துலாம்.
இப்ப சூரியன் பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டிலேயே ஒரு ஆட்சி பலத்துல இருக்குங்க. ஆல்ரெடி 29 டிகிரி வந்து போயிட்டாரு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 டிகிரி. ஆக சுக்கிரன் சூரியன் இணைவு அப்படின்றது சிம்மம் சுபத்துவமாகி இருக்குங்க. ஆக ஒரு லக்னத்துக்கு 9ல ஒரு கேது ராகு அப்படின்ற விஷயம் இருக்கு. பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறது போல தோட்டத்தில் இருந்தாலும் பாத்தீங்கன்னா சூரியன் சிம்மம் அங்க நல்லா இருந்துச்சு. அப்ப சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவரு பூர்வீக வீடு சொத்து அப்படின்ற விஷயங்கள்ல பிரச்சனை அப்படின்றது வந்தாலும் இவரோட லைஃப்ல இவரோட பணம் சம்பாதிச்சு இவர் தொழில் வேலை அப்படின்ற விஷயங்களை பார்த்து கண்டிப்பாக ஒரு வீடு வாகனம் அப்படின்றது நல்ல அவருக்கு சூப்பராகவே கண்டிப்பா இருக்கு. இப்போ ஜாதகரோட தந்தை அப்படின்ற விஷயம் அந்த சிம்ம சுபத்துவமா இருக்கனால அப்ப அரசு சம்பந்தப்பட்ட ஒரு அலுவலக துறைகள்ல அவரோட தந்தை இருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா அந்த வேலையில இருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா சூப்பரா தெரியுதுங்க. அந்த தம்பியோட ஜாதகத்திலேயே சூப்பரா இருக்குங்க. ஆக குரு பகவான் 10ல உட்காந்துருக்கிறது பார்த்துட்டோம். 3 9ல கேது ராகு இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில் அந்த ஸ்கில் வந்து கண்டிப்பா இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்றது பையனுக்கு நல்ல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குங்க. லக்னத்துக்கு 8ல சுக்கிரன் சூரியன் அது ஒரு அமைப்பு. இப்ப வந்து ஒரு பிகாம் படிக்கலாமா, ஒரு சிஏ ஆடிட்டிங் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அதுக்கான அமைப்பு பாத்தீங்கன்னா 8ல அப்ப மறைமுக அதிகாரம் அப்படின்ற விஷயமும் வந்துருச்சு. ஆடிட்டிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம திடீர்னு வர்றது ஒரு திடீர்னு தான் ஒரு என்கொயரி பண்ணுவோம். ஒரு அன்ன துண்டா இருக்க ஒரு விஷயங்களை தான் நம்ம வந்து அதை கணக்கு பார்த்து அது எக்ஸ்ட்ரா இருக்கு கம்மியா இருக்குன்ற விஷயங்களை கணக்கு பார்த்து அதெல்லாம் பிடிப்போம் ரைட்டுங்களா. அப்ப அதே போல அங்க அதிகாரம் அப்படின்றது சிம்மம் அங்க 8ஆம் இடமா வந்திருக்கு. அத சிம்மத்தை சுபப்படுத்தி சுக்கிரன் அங்க உட்கார்ந்துருக்கு. ஆக பையனுக்கு நீங்க கேட்ட கேள்வியில அந்த விஷயங்கள் இருக்கு. கொஸ்டின்ல பார்த்தலாம். ஆக அவர் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது அந்த மறைமுகம் சம்மந்தப்பட்ட அதிகாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல பின்னாடி வருவதற்கான அமைப்பு சூப்பராகவே தம்பிக்கு இருக்குங்க. கண்டிப்பா இருக்கு. ஆக ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னா சந்திர பகவான் குருவோட பார்வையில இருக்காரு. ஜாதகரோட அம்மா அப்படின்ற விஷயங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு வந்தாலுமே பாத்தீங்கன்னா அம்மா சைடு தான் வந்து சப்போர்ட் நல்லாவே கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு மிதுன ராசிக்கு ஒரு குரு பார்வை விஷயம் இருக்கு. அப்ப சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கு. லக்னம் அப்படின்னு எடுத்துரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட மகர லக்னங்க. அப்ப சனி பகவானோட மகர லக்னத்துக்கு அந்த சனிக்கு சந்திரனும் சூரியனும் பகையுதுங்க. அப்ப சந்திரனும் சூரியனும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சுபத்தன்மையா இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு தாய் தந்தைக்கு வந்து எப்படி இருக்கும் பையனோட அப்படின்ற ஒரு விஷயங்கள் கேக்குறீங்க இல்லையா. இப்ப குருவும் பாத்தீங்கன்னா சந்திரனை பாக்குதுங்க. அப்ப தாயார் சம்பந்தப்பட்டது சந்திரன் வந்து தாயார் சம்பந்தப்பட்டது அம்மா இதோட விஷயங்கள்ல அனுகூலம் நல்லது ஒழுங்குமே சப்போர்ட் அப்படின்ற விஷயம் வந்துச்சு. லக்னம் இப்போ சூரியன் பாத்தீங்கன்னா சிம்மத்துல சுக்கிரனோட இருக்குங்க. அப்ப ரெண்டுமே சுத்தமாயி போச்சு. அப்ப சந்திரனும் அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. 2 விஷயங்களும் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா லக்னம் வந்து சனியா இருக்கு. இப்போ அதாவது சந்திரனும் சூரியனும் சனிக்கு சப்போர்ட் பண்ணாலும் சனி வந்து சந்திரனுக்கு சூரியனுக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க அப்படின்ற மாதிரியே அப்ப சனி பகவானோட லக்னமா போச்சு. அப்படின்றதுனால வந்து அந்த விஷயங்களும் இருக்கு. ஆனா தாயும் தந்தையும் பையனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்திலும் பையன் சூப்பரா வரணும் நல்லா வரணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா தம்பிக்கு சனியோட லக்னம் மகர லக்னம் லக்னத்தை சனி பார்க்குது அப்படின்றது சில முரண்பாடு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தசா புத்திகள் வரணும், அந்த கோல்சார நிலைகள்லாம் வரணும். அப்ப அந்த மாதிரி டைமிங்ல தான் அந்த இதுக்கு காட்டும். இப்ப வந்து நம்ம இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படியே நடந்து போனாங்கன்னா கிடையாதுங்க. அந்த தசா புத்தி வரணும், அந்த கோல்சார நிலைகள் எல்லாமே வரணும். அப்ப அந்த ஒரு சில இருக்கும்போது அந்த டைமிங்ல தான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் சிந்தனைகள் எல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு ஊழல் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த டைமிங்ல வருங்க. தாய் தந்தை கண்டிப்பாக இப்போ இருக்க ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட தசைதான் தம்பிக்கு போகுதுங்க. அப்ப கேட்டிருக்க கேள்வியும் அப்ப அந்த சந்திரன் சூரியனுக்கு சனி பகவான் பகை அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்படின்றதுனால கண்டிப்பா ஒரு சில ஊழல் அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கலாம். அது வந்து லாஸ்ட் செஷன்ல நம்ம கொஸ்டின் கேட்கும்போது
பாத்துக்கலாம். இப்ப இந்த பாத்தீங்கன்னா பையனுக்கு ஒரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா புதன் வந்து கேந்திரத்துல இருக்கும்போது பையன் சிரமமா படிப்பாங்க. கண்டிப்பா பிளஸ் டூ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டான். இப்ப பிகாம் சேர்க்கிறது அப்படின்ற விஷயம் புதன் அங்க வந்து ஆட்சி பலம் அங்க பெற்றிருக்கு. ராசியும் மிதுன் ராசியா இருக்கு. பையன் வந்து ஒரு புத்திசாலி அப்படின்றதுனால பிகாம் அவரோட கம்ப்யூட்டர் சைட்ல வந்து ஒரு சேர்த்துடலாம் அப்படின்ற விஷயங்கள பையனை வந்து பிளான் பண்ணிருக்கீங்க. இப்ப அந்த விஷயம் நல்ல விஷயம். கண்டிப்பாக அது சக்சஸ் அப்படின்ற விஷயம் ஆகுங்க. அதுக்கான விஷயங்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப நம்ம கொஸ்டின் அப்படின்ற விஷயங்களை பார்த்துடலாங்க. அது ஒரு நல்ல நல்ல இது ஒரு 4-5 கேள்வி கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி 2 கேள்வி எல்லாருமே கேட்டு அப்படியே விட்டுருவாங்க. சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு சிம்பிளா சொல்லிடுவோம். இப்போ ஒரு 4 கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கான விஷயங்களை அப்படியே பார்த்துடலாங்க. இப்போ பிகாம் அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்கீங்க. பிகாம் வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்காரு. பிகாம் சேர்ந்துட்டு அது பிறகு வந்து சிஏ அப்படின்ற விஷயங்களை பண்ணா சக்சஸ் ஆகுமா அப்படின்ற விஷயங்களை கேட்டீங்க. அருமையான கேள்வி. இப்போ வந்து அந்த புதன் அப்படின்ற விஷயம் சந்திர கேந்திரத்துல இருக்கு, லக்னத்துக்கு 9ல பாகிஸ்தானத்துல சூப்பரான ஆட்சி பலத்துல இருக்கு அப்படின்றதுனால அந்த கம்ப்யூட்டர் அந்த மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ல இருக்கு. அப்ப அக்கௌண்ட்ஸ் அந்த பணம் பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட அந்த பிகாம் அப்படின்றது கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய அந்த காமர்ஸ் அப்படின்ற விஷயம் வந்துருச்சுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை படிக்கலாம் அப்படின்றது அவருக்கு இருக்கு. அதனால அதுதான் நீங்க சிந்திச்சிருக்கீங்க, அதை சேர்க்கலாம்னு ஐடியால இருக்கீங்க. ஆனா அதுக்கான பாசிபிலிட்டி அந்த தசா புத்தி எல்லாம் இப்ப கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சனி பகவானோட தசையில புதன் புத்தி அப்படின்ற விஷயம் போயிட்டு இருக்கு. ஆக இப்ப 24 இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகாம் படிக்கணும் அப்படின்ற விஷயம் கேளுங்கன்னா ஒரு 3 வருஷம் டிகிரி படிக்கணும்ங்களா. அப்புறம் டிகிரி படிச்சுட்டு அடுத்து சிஏ அப்படின்றது ஒரு ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் அப்படின்றது 2 வருஷம் பண்ணணும். அது பிறகு ஆடிட்டர் சம்மந்தப்பட்டதுல ஒரு 3 வருஷம் பண்ணணும். அப்ப அங்க ஒரு 5 வருஷம், இங்க ஒரு 3 வருஷம், 8 இயர்ஸ் பையன் வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த சிஏ அப்படின்ற விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிகாம் சிஏ அப்படின்றது அவன் ஃபுல்ஃபில் ஆயிட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ஜாப் இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்துல செட்டில் ஆகலாம். ரைட்டுங்களா? அப்ப 8 இயர்ஸ் வேணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது 2024ல சனி தசை புதனோட ஒரு புத்தி அப்படின்ற விஷயம் போயிட்டு இருக்கு. அப்ப 8 இயர்ஸ் அப்படின்னு கழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சூரியன் சனி பகவானோடதுல சூரியனோட புத்தி, சனி பகவானோடதுல ஒரு சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி அப்படின்ற விஷயமா வருதுங்க. அப்ப சனி பகவானோடதுல ஒரு சூரியனோட புத்தி அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நம்ம என்ன எந்த விஷயம் வேலை தொழில் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி போறோமோ அந்த விஷயத்துல தடை பிரச்சனைகள் டேர்னிங் பாயிண்ட் பண்ணி வேற விஷயத்துல தான் எடுத்துட்டு போவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கு சனி சந்திரன் செவ்வாய், ஒரு செவ்வாய் வந்து செவ்வாய் பாத்தீங்கன்னா சனி பகவான் பாக்குறாங்க, ராகுவை செவ்வாய் பகவான் பாக்குறாங்க, ஒரு சந்திரன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு குருவோட பார்வையில சூப்பரா இருக்கு. இருந்தாலும் சனி சந்திரன் அப்படின்னு விஷயங்கள் வரும்போது மனசு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு விஷயம் ஆயிடுவாருங்க. அப்ப ஒரு பிகாம் படித்து முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் முடிச்சுட்டு சிஏ ஒரு 5 வருஷம் அப்படின்ற விஷயங்கள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஒரு ஒரு 6 வருஷம் 2030 டு 2036 வச்சுக்கோங்க, 2029 டு 2036 வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு 7 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் அவர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விஷயத்துக்கு போற டைமிங் வருதுங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஒரு வந்து ஒரு கஷ்டமான காலகட்டமா வரப்போகுது. அப்படின்றப்ப அவர் பினிஷ் எல்லாம் முடிச்சிருவாரு. பினிஷ் பண்ணி சக்சஸ் பண்ற டயத்துல அவருக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படின்றப்ப அந்த இதுல அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த இதுல ஒரு சக்சஸ் பண்ணி வெளியே போக முடியாது. இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பிகாம் பண்ணி தான் சிஏ பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. டைரக்டாவே சிஏ பண்ணலாம். அப்படின்றதுல இப்போ வந்து ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் போய் அது பிறகு ஒரு 3 வருஷம் 5 இயர்ஸ்க்குள்ள இவருக்கு இப்போ நல்ல ஸ்மூத்தான காலகட்டம் போயிட்டு இருக்கு இப்போ தசா பத்தி. அப்ப 5 வருஷத்துல அவர் பிக்கப் ஆகி ஒரு செட்டில் அப்படின்ற விஷயம் 2030க்குள்ள வந்து செட்டில் ஆயிடுவாருங்க. அப்ப அது பிறகு செட்டில் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்ன்றது வர்றது பெரிய தாக்கம் அப்படின்னு பிரச்சனை இருக்காது. அதை நான் இப்போ வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா நான் அவருக்கு ஒரு 8 இயர்ஸ் அப்படின்றத அவரை பினிஷ் பண்ணி தொழில் வேலை அப்படின்ற விஷயம் போகும்போது அங்க பிரச்சனைக்குரிய ஒரு தசாபுத்தி மாற்றம் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அதனால அந்த ஒரு பிகாம் முடிக்காமயே இப்ப சிஏ டைரக்டாவா வந்து நீங்க இப்ப ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி ஜாயின் பண்ணீங்கன்னா அவரை கண்டிப்பா வந்து ஏன்னா ஒரு இருக்க ஜாதக அமைப்புக்கு அவருக்கு இப்போ தசாபுத்தி போயிட்டு இருக்கு. அதுக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு சூப்பரா அவர் வந்து நல்ல
பண்ணிடுவாருங்க. அதுக்கான அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு. பிகாம் அப்படின்றது முடிச்சுட்டு போகும்போது அந்த 3 இயர்ஸ் பேக் ஆகுது. அந்த 3 இயர்ஸ் பேக் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க தசாபுத்திகள் சில ஒரு ஒரு வந்து சூரியன் சனி சூரியன் சனி சூரியன் சனி சந்திரன் சனி செவ்வாய் அப்படின்ற விஷயம் வருதுங்க. அப்படி பாத்தீங்கன்னா சனி ராகு, அப்ப அந்த 4 இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 இயர்ஸ் வருதுங்க. 7 இயர்ஸ் பாத்தீங்கன்னா பையன் கொஞ்சம் ஒரு கஷ்டம், ஆனா கொஞ்சம் விஷயங்கள் ஒரு பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சரிவு அப்படின்ற விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இருக்காது. எல்லாமே ஜாதகத்துல அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானதெல்லாம் இல்லைங்க, நல்லாதான் இருக்கு அப்படின்றதெல்லாம் விஷயங்கள் வருது. ஆக பிகாம் சிஏ படிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா பண்ணலாம். சிஏ டேரக்டாவே நீங்க பண்ணிடலாம். பையன் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவாங்க. அவன் ஆடிட்டிங் அந்த மாதிரி சம்பவம் கண்டிப்பா வராங்க. ஜாதகம் அமைப்பு சூப்பரா இருக்கு, எல்லாமே விஷயத்திலும் நல்லா இருக்குங்க. பிகாம் போய் வர்றதுக்கு டேரக்டாவே சிஏ பண்ணா சூப்பரா வந்துருவான். அதுக்கான அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்குங்க. எந்த மாதிரி தொழில் அமையும் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தா அந்த மாதிரி தொழில் அமையும் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பையனுக்கு 10ல குரு உட்காந்துருக்குங்க. பணத்தை எண்ணணும், கேசியரு, அக்கௌண்ட்ஸ், பினான்ஸ். புதன் வந்து அங்க அவரோட வீட்லயே உட்காந்துருக்கு. புதன் அங்க உட்காந்துருந்தாலே கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை பையனுக்கு அத்துப்படி. ஒரு பிரில்லியன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் சம்மந்தப்பட்டதுல 3-9 உங்களுக்கு ராகு கேது உட்காந்துருச்சு. அப்ப மெயில், இமெயில், சிஸ்டம் அந்த இது கம்ப்யூட்டர்ல பாக்குறது எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா பையன் பாத்துருவான். சந்திர கேந்திரத்துல புதன் செவ்வாய் உட்காந்துருக்குங்க. அப்ப வந்து அந்த கட்டிடக்கலை நுணுக்கம் அப்படின்ற விஷயங்கள் பையன் இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறது, மற்ற ஒரு பண்றது, அந்த மாதிரி வீட்டுல பண்ற விஷயங்களே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா பண்ணுவான். அந்த பொருள் எல்லாம் டிஃப்ரெண்டா நிக்க வச்சு பண்றது, ஏதாவது ஒரு அந்த மாதிரி வீட்டுல ஏதாவது ஒரு பண்ணுவான், குறும்பு பண்ணுவான் அந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா இந்த கட்டிடக்கலை நுணுக்கமா பண்றது, இந்த புதன் செவ்வாய் அப்படின்னாலே நுணுக்க கலை அப்படின்ற விஷயம் வந்துருச்சுங்க. சூப்பரா இருக்குங்க. சந்திர கேந்திரத்துல உட்காந்துருக்கு, ஆட்சி வீட்டுல உட்காந்துருக்கு சந்திரனுக்கு அப்படின்றது. அப்ப அந்த சிவில் இன்ஜினியரிங் அப்படின்ற விஷயம் அமைப்பு எனக்கு பாசிட்டிவா இந்த விஷயத்துல அமைப்பு அப்படின்றது இருக்குங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி மற்ற விஷயங்கள் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்ன்னு போகும்போது அங்க தசாபுத்திகள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது. அப்படின்றதுனால எல்லா வகையும் பார்த்துட்டேங்க. பையனுக்கு வந்து சிஏ டைரக்டா ஜாயின் பண்ணி ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டதுல போறதுல பையனுக்கு சூப்பரா இருக்கு. மற்ற விஷயங்கள்ல போகும்போது இயர்ஸ் ரொம்ப லாங்கா போகும்போது தசாபுத்திகள் அங்க பிரச்சனையை கொடுக்குங்க. அடுத்து இப்ப தொழில் அந்த வேலை இந்த மாதிரி தொழில் வேலை தொழில்ன்றது பாக்குறப்ப பைனான்ஸ் தொழில் தான் பண்ணணும். பணம் 10ல குரு உட்காந்துருக்கு, சுக்கரனோட வீட்டுல சூப்பரா உட்காந்துருக்குங்க. குரு அந்த சுப வீட்டுல குரு போய் உட்கார்றது அதிக சுபத்துவம், பணம் பாக்குற விஷயத்துல கூடிய அமைப்புல பையனுக்கு தொழில் வரும். ஆனா வேலை அப்படின்றதுல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், இந்த பாக்குறது, டீச்சிங் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் துறையில இருக்கிறது எல்லாமே விஷயங்கள்ல பையனுக்கு சூப்பரா வந்துருங்க. திருமணம் எந்த விதத்துல அமையும் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே பார்த்தா லக்னத்துக்கு எல்லாம் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அங்க எந்த சுபத்துவமே இல்லைங்க. லக்னத்தை சனி பார்க்கறது வந்து நல்ல விஷயம், லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கறது நல்ல விஷயம். ஆனா சனி பகவான் ஒரு பாவகிரகம் ஆயிட்டாருங்க. அப்படின்றதுனால 7ல உட்காந்துருக்கனால அது சில அந்த ஒரு திருமண தாமதம் அப்படின்ற விஷயத்த கொடுக்குதுங்க. நார்மலா ஒரு 27-28 வயசுல பண்ணுவாருங்களா, கூட 2 வயசு சேர்த்து ஆகுதுங்க, அவ்வளவுதாங்க. 30 வயசு பையனுக்கு 30 to 32 32 அந்த வயசுல பையனுக்கு திருமணம் அப்படின்ற விஷயங்கள் அனுகூலமானது இருக்கு. ஒரு தசாபதிகள் அப்படின்ற விஷயங்களையும் பார்த்துட்டேன். 30 to 31 32 அந்த ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் அமைப்பு அப்படின்ற விஷயம் வருது. எப்படி அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானோடதுல சூரியனோட புத்தி, சந்திரனோட புத்தி, செவ்வாய், ராகு அந்த 4 புத்தி முடிஞ்சு குருவோட புத்தி ஸ்டார்ட் ஆகுது, பையனுக்கு திருமணம் வருது. குரு புத்தி வந்தா திருமணம் வருது. ரைட்டுங்களா? யோகம் 30 to 32 அந்த பீரியட்ல வந்து பையனுக்கு திருமணம் அப்படின்ற அமைப்பு சூப்பரா இருக்குங்க. ஆக லேட் மேரேஜ் அப்படின்னாலும் பையன் தொழில் அந்த வேலை அமைப்புல செட்டில் ஆயிடுவான். பிறகு பையனுக்கு நல்ல யோகம் அப்படின்றது சூப்பரா இருக்குங்க. சுத்த ஜாதகம் அப்படின்ற விஷயத்த கேட்டிருக்கீங்க. ஜாதகம் பாத்தீங்கன்னா ராசியும் பாத்தீங்கன்னா குருவோட பார்வையில ஒரு சூரியனும் ஒரு நல்ல சுபத்தன்மையா இருக்கு. லக்னாதிபதி லக்னத்தை பாக்குறாரு. ஆக என்ன ஒண்ணு அப்படின்னா பாவகிரகம் ஆகி இல்ல 7ல உட்காந்து லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தது அப்படின்னு விஷயம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மைனஸ், அவ்வளவுதான். அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். இருந்தாலும் கடகத்துல போய் உட்காந்துருக்கு அப்படின்றதுனால அப்போ அந்த கடகம் அப்படின்னாலே அம்மா அப்படின்ற விஷயம் வந்துருச்சு. அப்ப ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய் தந்தை தம்பிக்கு சப்போர்ட் பண்றாங்க, இருந்தாலும் நல்லாதான் இருக்காரு. அந்த தசாபதி காலங்கள் 2029 இருந்து 2036 வரைக்கும் பாத்தீங்கன்னா
உங்களுக்கான அந்த அம்மா அப்பா உறவு அப்படின்னு இல்லையா, அந்த டைமிங்ல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் வரலாம். இல்ல தாய் தந்தைக்கு சின்ன உடல்நிலை கோளாறு அப்படின்ற பிரச்சனைகள் வரலாம். ஏதாவது ஒரு ஒண்ணுதான் வரும். இப்ப சொல்ற எல்லாம்னா எல்லாமே அந்த மாதிரி வந்துடும் இல்லைங்க. அப்போ அந்த டைமிங்ல சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் வந்து தொல்லையை கொடுத்து அது பிறகு நீங்கிருங்க, சக்சஸ் ஆயிடும். ஆக அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது இப்போதைக்கு இருக்குதுன்னா அது ஒரு சனியோட புத்தி போகுதுங்க. அப்ப அந்த சனியோட புத்தி போறதுன்னா லக்னத்தை பார்க்குது இல்லைங்களா. அப்ப அந்த சந்திர சூரியனுக்கு பாத்தீங்கன்னா அந்த சனி அப்படின்றது பகையுதுங்க. எல்லாத்துக்குமே பொதுவா தெரிஞ்சது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒண்ணுதான் இது. உங்களுக்கு 2029 உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடியுதுங்க. சனி தசை இருந்து பையனுக்கு உங்களுக்கு அந்த பையன் வந்து நம்ம கூட இருப்பானா, இல்ல நமக்கு கூட எப்படியும் பதல சண்டை போட்டுற மாதிரி இருக்கான், பின்னாடி பிரிஞ்சு போயிருவானா அப்படின்ற விஷயங்கள எதுவுமே கவலையே வேண்டாங்க. பார்த்தா குருபுத்தி பிறந்ததுல இருந்து அது பிறகு புதனோட தசை போகுதுங்க. சந்திர கேந்திரத்துல புதன் ஆட்சி பள்ளத்துல சூப்பரா இருக்கு. லக்னத்துக்கு 9ல எல்லா விஷயங்களும் சூப்பரா இருக்குங்க. பையன் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் அந்த தசை. அடுத்து ஒரு ராசி அதிபதி மீன ராசி, அது மிதுன ராசி. மிதுன ராசி அதிபதியோட ஒரு புதனோட தசை சூப்பரா போகுது. அது பிறகு கேதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனோட தான் உட்காந்துருக்கு. அப்ப புதனை போலதான் இருக்க வீட்டை போல கூட சேர்ந்த கிரகத்தோட ஒரு தசையை தான் கேதுவும் கொடுக்கும். கேது சூப்பரா அது அப்ப கொடுக்க போகுது. அது பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு லக்னத்துக்கு ஒரு ராஜயோகாதிபதி, ராசிக்கும் பாத்தீங்கன்னா 5 12 ரெண்டுக்குமே யோகம் தான். புதனோட வீட்டுக்கும் யோகம், சனியோட வீட்டுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் உங்களுக்கு சிம்மத்துல உட்காந்துருக்காரு. அப்ப தாய் வீடு சம்பந்தப்பட்ட ஒரு எல்லா விஷயத்துலயுமே நல்லா இருக்கும். ஒரு ஃபேமிலி அப்படின்ற விஷயங்கள்ல சுக்கிர தசை அப்படின்றது உங்களுக்கு மகர லக்னம் மிதுன ராசி ரெண்டுக்குமே யோகத்தை கொடுக்கக்கூடியது சூப்பரா இருக்குங்க. ஆக பையனுக்கு குரு புத்தி பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் இவன் படிச்சு முடிச்சு அந்த வேலை மற்ற விஷயங்களை செட்டில் அப்படின்றது ஆகி மேரேஜ் லைஃப் தொடங்குறதுல இருந்து பையனுக்கு சூப்பரா இருக்கும். அவனுக்கு மேரேஜ் பண்றீங்க, அதுல இருந்து பையனுக்கு யோகம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அந்த சனி பகவானோட தசை வந்துருச்சுங்க. எல்லா விஷயங்களும் ஜாதகம் எல்லாமே நல்லா இருந்தாலும் அந்த தசாபதி அப்படின்ற விஷயங்களை வரும்போது மட்டும்தான் சின்ன ஒரு பிரச்சனைகள். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படிக்கிற ஸ்டேஜ் புதன் நல்லாதான் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பு அப்படின்ற விஷயத்துல படிச்சிருவான். தொழில் வேலை அப்படின்றதுல கண்டிப்பா செட்டில் ஆயிடுவான். 2030 செட்டில் ஆகியிருப்பான். நான் சொன்னேன், நான் ஒரு ஐடியா பண்ணி இந்த விஷயம் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்ல நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அது பிறகு சண்முக சார் மற்ற விஷயங்கள் இருக்காங்க, அவங்களும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்ப எனக்கு நான் ஒரு இன்டெப்தா போய் என்ன விஷயங்கள்லாம் எடுத்தேன் அப்படின்ற விஷயங்களை மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன். பின்னாடி லாஸ்ட் செஷன்ல நம்ம என்ன விஷயங்கள் அப்படின்றத டிஸ்கஷன் கண்டிப்பா பண்ணிக்கலாம். அம்மா அப்பா உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் பார்த்துட்டோம். சனி தசை போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2029 இருந்து 2036 வரைக்கும் சந்திரன், சூரியன், செவ்வாய், ராகு தசை புத்தி அப்படின்ற விஷயங்கள் வரப்போகுது. அப்ப அந்த டைம் பீரியட் தான் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இந்த கேட்டதுக்கான விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். தற்போது அவ்வளவு நல்லாதான் இருக்கு. உங்களுக்கு சின்ன சின்ன உடல் அப்படின்ற விஷயம் இருக்குங்க. ஒரு அந்த சனி பகவான், சந்திரன், சூரியன் அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் வரும். சுத்த ஜாதகமான கேட்டீங்க, உங்களுக்கு ஒண்ணு சனி பகவான் வந்து 7ல உட்காந்துருச்சு. திருமண அமைப்பு லேட்டா இருக்கும். அவன் வந்து செட்டில் ஆயிட்டு மேரேஜ் பண்ணணும் அப்படி விஷயத்துக்காக தான் போய் அங்க உட்காந்துட்டு இருக்காருங்க சனி பகவான். மற்றபடி எல்லாமே நல்லா சூப்பரா இருக்குங்க. தசாபுத்தி அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அவர் வந்து குருதசையில பிறந்திருக்காருங்க. குருதசையில பிறந்து அடுத்து குருதசை அப்படின்றது பாத்தீங்கன்னா அவருக்கு 10ல தான் உட்காந்துருக்கு. ஏதோ ஒரு லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 3 12ஆம் அதிபதி, ராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 7ஆம் அதிபதி. ரொம்ப பாதக லக்னத்துக்கு பாதக அதிபதி தான். அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு குரு சுபர் வீட்டுல உட்காந்து நல்லா இருக்காரு. அதனால வந்து ரொம்ப பெரிய கெடுதல் பாதகம் அப்படின்ற விஷயங்கள்ல பண்ணிருக்க மாட்டேன். நல்லதா இருக்குங்க. எல்லா இடத்துல தான் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து 2019 வரைக்கும் சூப்பரா தான் போயிருக்கோம். அது பிறகு சனி தசை இப்ப போயிட்டு இருக்கு. அப்ப சனி தசையில உங்களுக்கு இப்ப வரைக்கும் நல்லாதான் போயிட்டு இருக்கு. 2029 வரைக்கும் பையனுக்கு நல்ல காலம் இருக்கு. அவனுக்கு படிச்சு முடிச்சு செட்டில் கண்டிப்பா 2029க்குள்ள ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, வேலை, தொழில் அப்படின்ற விஷயங்களை பையனுக்கு கொஞ்சம் பண்ணிருங்க. அது 29க்கு பிறகுன்றது கொஞ்சம் கடினமான காலம் அப்படின்ற விஷயமா நான் பாக்குறேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனோட தசை கேது சுக்கிரன். ஆக பாத்தீங்கன்னா உங்களுக்கு
இப்போ இப்போ 29 to 36 38ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 82 வரைக்கும் 50 இயர்ஸுங்க. பையன் வந்து ஒரு நீலாயுள் அப்படின்ற விஷயம் லைஃப் செட்டில் ஆகி அவன் பையன் வந்து ஒரு ஸ்டடி ஆயிடுவாங்க. அதெல்லாம் பையனை பத்தி கவலையே படத்துல சூப்பரா இருக்க போறான். இப்போதைக்கு அந்த பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இல்லையா, அதனால வந்து பையனுக்கு இப்போ என்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்கீங்க. ஆக ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு, டீச்சிங், ஃபைனான்ஸ் அப்படின்ற விஷயங்கள்ல போகக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த கட்டிடக்கலை அப்படின்றத சொல்லக்கூடிய சிவில் இன்ஜினியரிங் அப்படின்ற விஷயங்கள சூப்பரா இருக்கு பையனுக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க. கொஸ்டின் செஷன்ல என்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க சார். ஜாதகம் நல்லதா இருக்கு, எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன். பாத்துக்கலாம் கடைசியா என்ன சொல்றாங்க, கேள்வி கேட்கறாங்கன்னு பாத்துக்கலாம் சார். சங்கர் சார் சங்கர் சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. விஜய் பிரபாகரன் சார், மணியண்ணா, மகேந்திர கண்ணன், சந்திரசேகர் சார், எல்லாருக்கும் வணக்கம். கண்ணன் நீங்க சொல்றீங்களா? கண்ணன் வணக்கம். வணக்கம் சண்முகம். வணக்கங்கண்ணா. வணக்கங்க கண்ணன், நீங்க சொல்றீங்களா? கண்ணன் மியூட்ல இருக்கீங்க. ஓகே சார். ஓகே சார். சொல்லுங்க கண்ணன், சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே சார். ஜாதகர் பார்த்தீங்கன்னா 16/9/2006 திருப்பூர்ல பிறந்திருக்காரு. மகர லக்னம், லக்கணப்புள்ளி திருவோணம், ராசி மிதனம், புனர்பூச நட்சத்திரம், தேய்பிறை தசமி தீதியில பிறந்திருக்காரு. வரியான் யோகம், வணிசேகரணம். ஜாதகருக்கு வந்து பிறப்பு தசை குருதசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு, சனி தசை. லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் எங்க இருக்காருன்னா தனக்கு ஆகாத பகை வெட்டுல லக்னத்தை பார்த்து அன்பு ஆர்வ. ஹலோ, கேட்கா சார்? இப்ப கேக்குது பேசுங்க. ஹலோ, கேக்குது பேசுங்க. ஓகே சார். லக்னாதிபதி தனக்கு ஆகாத சந்திரனோட வீட்டுல பகை வீட்டுல இருக்காரு. அப்ப கொஞ்சம் சந்தோஷம், அன்பு, ஆதரவு, விருப்பம் இல்லாத சூழ்நிலை கூட இருக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரம் பார்த்தீங்கன்னாலும் அவங்க மூலமா அந்த அளவுக்கு நல்ல பழகக்கூடிய நண்பர்கள் அவருக்கு கிடைக்க கொடுத்த சந்திரனே இடத்துல மறைஞ்சிருது. அப்ப சமூக அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஆற்றலும் ஜாதகருக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அடுத்து அவரே 2ஆம் அதிபதியாகவும் வராரு. 2ஆம் அதிபதியாகி 7 இருக்கும்போது 2ஆம் இடத்த குரு பார்த்து வீடு கொடுத்த சந்திரனையுமே குரு பார்த்து. அப்ப ஜாதகருக்கு கொஞ்சம் உள்ளூரை தவிர வெளியூர்ல இருந்தா ஓரளவு சிறப்பாக இருக்கும். அது மாதிரி அவருக்கு வங்கி கடன், படிக்கிறது கூட ஏதாவது லோன் எடுக்கக்கூடிய அமைப்பு, பணம் பொருள் பெறுதா, இதுல அவங்களுக்கு நல்ல நிலையை கொடுக்கும் ஜாதகருக்கு. அவரே 3ஆம் அதிபதி குருவை பார்த்தீங்கன்னா 3க்கும் 12க்கும் உடையவர். அவர் 2ஆம் வீட்டை பார்க்காரு, 2, 4, 6ஆம் வீட்டை பார்க்காரு. அப்ப ஜாதகருக்கு ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னா ஓரளவு சிறப்பா இருந்திருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது ஆரம்ப கல்வி மிக சிறப்பா ஓரளவு நல்லா இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன், 4ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் 9ல தனக்கு ஆகாத பகை வீட்டுல புதனுடைய சேர்ந்திருக்காரு. ஆனாலும் 4ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது ஓகே, பல்வி கல்வி மிக சிறப்பாக ஓரளவு நன்றாக இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா என்ன பிகாம் படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் இயரா? ஓகே, பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் ஜாதகர் படிச்சுட்டு இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா சிஏ படிக்கலாமான்னு கேள்வி. சிஏ படிக்கிறதுக்கு உண்டான கிரகம் பாத்தீங்கன்னா புதன் தான். புதன் இங்க எப்படி இருக்குன்னா 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கு. ஆனாலும் தனக்கு ஆகாத
செவ்வாயோட ஒரே டிகிரி வித்தியாசம், 1 டிகிரி தானே? ஓகே. 1 டிகிரி வித்தியாசத்துல இணைஞ்சிருக்கும் போது, ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கு. குரு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த கணிதம் இது ரிலேட்டடான பண வருத்தம் ஓரளவு சிறப்பா இருந்தாலும், அவருக்கு படிக்கக்கூடிய குரு புதன் இணைவு சேர்க்கை நம்ம பார்வை கூட எடுத்துக்கலாம். புதன் இங்க ஆகாத பகை ஆட்சி உச்சம் பெற்றாலும் செவ்வாயோட இணைஞ்சிருக்கும் போது புதன் ஆடிட்டர் சிஏ படிப்பதற்குண்டான அமைப்பு. படிப்புல அவர் சேர்ந்தாலுமே பாஸ் பண்ணுவாரா கேள்வி. எனக்கு எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணி அடுத்து அந்த ஆடிட்டர் தொழில தொடங்கணும். போனாலும் அது அவருக்கு தடையத்தான் ஏற்படுத்தும். ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தின்னு அந்த அளவுக்கு. ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் இயர்னால அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள தசா புத்தி பாத்தீங்கன்னா, இப்ப புதன் புத்தி ஓரளவு மிக சிறப்பா படிப்பாரு. அடுத்த கேது புத்தி 2026 அவரு அதுக்கு அடுத்து 26, 20 அதுக்கப்புறம் தான் அவர் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல மறையும் போது அவருக்கு படிப்புல அங்க தடையத்தான் கொடுக்கும். அப்ப பிகாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிஏ போகும்போது அவருக்கு படிப்புல அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதனால அவரு வேற பிகாம் முடிச்சுட்டு அவர் வேலைக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன். வேலை தொழில் செய்து அவளுக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய சுக்கிர புத்தியா இருந்தாலும் அதுக்கடுத்து சூரிய புத்தி ரெண்டுமே அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. அதனால அவரு சிஏ படிக்கிறத விட்டு வேற தொழில் இது பண்ண சிறப்பா இருக்கும். அப்ப என்ன தொழில் பண்ணலாம்? தொழில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி 8ல போய் மறைகிறதும் தனக்கு பகை. சூரியன் ஒரே இணை கிரகமா இருந்தாலும் அது பகை கிரகம் தான். தன்னுடைய நட்சத்திர சுயசாரத்திலே இருக்கு. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இருப்பிடத்தை விட்டு சுக்கிரபுத்தில வேற இடம் மாறி போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். 6ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா புதனே ஆகி அவர் கொஞ்சம் வலுவா இருக்கும்போது வேலைக்கு செல்வதுதான் ஜாதகருக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் என்ன ரிலேட்டடான தொழில் கேட்டிருக்காங்க. இதே பண்ணலாம். அதாவது வங்கி ரிலேட்டடான தொழில். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பணம் நிதிநிலை ஃபைனான்ஸ் தொழில், நிதிநிலை இது ரிலேட்டடான தொழில் ஜாதகர் பார்க்கலாம். அல்ல டீச்சிங் ஃபீல்டோட இது பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஜாதகருக்கு மிக என்ன பிகாம் படிக்கிறார், அடுத்த ஆசிரியர், அவ எம்காம் பிஎட் அப்படி போனா கூட ஓரளவு ஜாதகருக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா சனி தசை தான் நடக்கு. சனினாலே கொஞ்சம் நீதியை போதிக்கக்கூடியவர்தான். அப்ப ஆசிரியர் தொழில் ஓரளவு சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காருன்னா அப்பா அம்மா உறவை பத்தி கேட்டிருக்காரு. சந்திரன் சூரியன் சந்திரன் பாத்தீங்கன்னா ஓகே. குரு சூரியனுடைய நட்சத்திரத்துலலாம் இருக்கு. ஆனா சூரியன் 8ஆம் அதிபதியாகி தன் வீட்டிலேயே இருக்கு. ஏன்னா மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதி தோஷம் கிடையாதுன்னு சொல்லுவோம். மகரம் தனுசு லக்னம் சூரியன் சந்திரனுக்கு அட்டமாதி தோஷம் கிடையாது. இருந்தாலும் சந்திரன் 7ஆம் அதிபதியாகி அவர் பார்ல இருக்காரு. 4ஆம் அதிபதியும் பாத்தீங்கன்னா புதனோட சேர்ந்திருக்காரு. 9ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு. 9ஆம் அதிபதி நம்ம தந்தைக்காரர்னு எடுத்துக்கிட்டாலும் 4ஆம் அதிபதி தாய் காரணம் எடுத்துக்கிட்டாலும் சூரியன் சந்திரன் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப ரெண்டுமே இணைஞ்சிருக்கும் போது அவங்களுடைய தாய் தந்தை எப்பயுமே சண்டை. ஏன்னா 2 பேருமே பகைவர் தானே. அப்பப்ப சண்டை போட்டு கூட இருக்கக்கூடிய தாய் தந்தையா கூட இருக்கலாம். மற்றபடி அவங்களுக்குள்ள பெரிய பிரிவினைங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. ஏன்னா சூரியன் சந்திரன் இப்ப சஷ்டாசகம் வாங்கியிருந்தா ஓரளவு 2 பேரும் பிரிஞ்சு இருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லிடலாம். 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி காரகத்துவங்கள் பகை கிரகங்களாகி சேர்ந்திருக்கும் போது அவங்களுக்குடைய கருத்து வேறுபாடுகள் தினம் தினம் இருக்கத்தான் செய்யும். ஓகே சார். மற்றபடி ஓகே, அவங்க கேள்வி கேட்கும்போது சொல்லிக்கிறேன் சார். அருமை கண்ணன் ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மணினா நீங்க சொல்றீங்களா? இல்லைங்க சண்முகம், இல்லை, நான் வெளியூர்ல இருக்கிறேனுங்க. அப்படிங்களா? சரிங்கண்ணா. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறேன், அதனால என்னால பேச முடியாது. பரவாயில்லைங்கண்ணா. சந்திரசேகர் சார் நீங்க?
சந்திரசேகர் சார் மியூட்ல இருக்கிறீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நான் டிராவலிங்ல இருக்கேன். நான் கேட்டுக்கிறேன் இந்த வாரம். பரவாயில்லைங்க சார், பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சார் ஒருத்தர் புதுசா வந்தாரு, அவர் காணோங்க. சரி, ஓகே, நம்ம பாத்துக்கலாம். அப்புறம் அவர் வந்தாருன்னா திரும்ப பாத்துக்கலாம். சார் எல்லாருக்கும் வணக்கங்க. ஜாதகர் பிறந்தது மகர லக்னம், ராசி மிதுன ராசி, சாரி மிதுன ராசிங்க. ஒரே நிமிஷம். சார் வந்துட்டாரு. சார் விஜய் பிரபாகரன் சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க பலன் சொல்றீங்களாங்க சார் இந்த ஜாதகத்துக்கு? சார் நிறைய சொல்லிட்டாங்க. நான் 2-3 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு, அது மட்டும் சொல்லிடுறேங்க சார். சொல்லுங்க சார். பொதுவாகவே வந்து கடகத்துல சனி இருக்கிறது இந்த ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும் சார். ஓகேங்க சார். அந்த உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும் சார். சரிங்க. செவ்வாய் சனி இருக்கிறதுனால கண்டிப்பா வீட்டுல சொத்து பிரச்சனை இருக்குதுங்க. சரிங்க சார். செவ்வாய் கண்ணில கண்டிப்பா உங்களுக்கு சொத்து பிரச்சனையை கொடுத்துரும். உங்களுக்கு கரெக்டான சமயத்துல இந்த பாக பிரிவினை இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகேங்க சார். வரியான் யோகத்துல இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட வியாதி வந்து வெளியில தெரியாமலே இருக்கும். கரெக்டான நேரத்துல கரெக்டான ட்ரீட்மெண்ட் எந்த மருத்துவமா இருந்தாலும் கரெக்டா செஞ்சிடுறது ரொம்ப நல்லதுங்க சார். ஓகேங்க சார். அதே மாதிரி ராகு கேதுக்கு வெளியே அச்சுக்கு வெளியே லக்னமும் குருவும் இருக்குதுங்க. லக்னத்துல குரு நீசங்க. சரிங்க சார். சூரியன் வந்து சொல்லியிருக்காங்க, சூரியன் வந்து அவயோகியாகி அவர் நட்சத்திரத்திலே உச்சத்துல இருக்காரு. சரிங்க. சோ அவர் வந்து அவருடைய வேலையை செஞ்சுதான் ஆவாரு. இதெல்லாம் வச்சு நம்ம மற்ற விஷயங்களை முடிவு பண்ணிக்கலாங்க சார். ஓகேங்க சார். ரொம்ப அருமைங்க சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார். தேங்க்யூ. ரொம்ப சூப்பர் சார். நன்றிங்க சார். ஜாதகர் பிறந்தது மகர லக்னம், ராசி மிதுன ராசிங்க. லக்னத்தை சனி பாக்குறாரு, பாபத்தோ சனியாதான் பாக்குறாரு. கடக வீட்டுல இருக்கும்போது அவர் பகை பெறுவாரு. இந்த இடத்துல பார்க்கும்போது லக்னம் லக்னாதிபதி ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்குங்க. அதாவது என்னோட குருநாதர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது ஜாதகர் ஜாதகியோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவரோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு லக்னம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், அந்த நட்சத்திர நாதன் எப்படி இருக்காரு, ராசி அதிபதி, அந்த அதிபதி அந்த பர்டிகுலர் ஜாதகத்துல எப்படி இருக்காரு, இதுதான் ஒரு ஜாதகரோட குணநலன்களை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த இடத்துல லக்னத்தை சனி பார்க்கிறார் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு எஸ் ஜாதகர் வந்து பிடிவாதமானவர் தான், தான் சொல்றதுதான் நடக்கணும். கொஞ்சம் சனியினுடைய கெட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு இருக்கும், வீண் பிடிவாதம். ஏன்னா இந்த வயசுல அப்படிங்கிறப்போ வீண் பிடிவாதம் இருக்கும். யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரு, நான் என்ன சொல்றேன்னா அதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவரா, சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனா அது மட்டுமே நம்ம பார்த்து முடிவு பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா லக்னம் பாத்தீங்கன்னா திருவோணம், அதாவது திருவோணம் 2ல லக்ன புள்ளி, ராசி பார்க்கும்போது புனர்பூசம் 1ல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராசி குருவோட சாரத்துல இருக்கு. குரு இந்த லக்னத்துல நல்லா இருக்கிறாருங்க. தட் மீன்ஸ் பகை வீட்டுல இருந்தாலும் 10ல இருக்காரு அப்படிங்கறதுனாலையும் தனிச்சு இருக்கிறாரு. பெருசா எந்த பாவ கிரகங்களோட தொடர்பும் இல்லாம பங்கம் இல்லாம இருக்கிறாரு. பகை வீட்டுல இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் தவறு, மற்றபடி ஒன்றும் பெரிய அதாவது ராசி என்ன லக்னத்துல இருக்கு, என்ன சாரத்துல இருக்கோ அந்த சாரநாதன் நல்ல நிலையில இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி லக்ன புள்ளி விழுந்த சாரநாதன் பார்க்கும்போது அவர் தேய்பிரை சந்திரனாகி தேய்பிரை தசமி திதியில இருந்து 6ல மறைகிறார் அப்படிங்கிறதுனால அதுவுமே கொஞ்சம் பாதிப்புக்குரிய விஷயம்தான். இந்த இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சந்திரனுடைய சாரத்துல இருக்கிறது ஓகே தான், ஆனா அது தேய்பிரை சந்திரனா போனதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். லக்னத்தை சனி பாக்குறாரு, 1-7 பாவங்களோட சனி சம்பந்தப்படுறாரு. லக்னம் லக்னாதிபதி இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. லக்னாதிபதி பகை வீட்டுல இருக்கிறதும் பகை வீட்டுல இருந்து லக்னத்தையே பாக்குறதும் லக்னாதிபதி தன் வீட்டை தானே பாக்குறாரு அப்படிங்கறதெல்லாம் சனிக்கு எடுபடாது. சனி இங்க சுபத்துவமா இருக்கும்போது பலன்கள் வேற மாதிரி இருக்கும். ஒரு குரு சுக்கிர தொடர்புகளோட, தனிச்ச புதனோட, வளர்பிறை சந்திரனோட ஏதாவது ஒரு வகையில தொடர்புல அவர் லக்னத்தை பார்த்திருந்தார் அப்படின்னா
ஓரளவுக்கு சனியினுடைய நல்ல காரகத்துவமான ஆன்மீக சிந்தனைகள் வரும். இந்த இடத்துல சனியினுடைய கெட்ட காரகத்துவங்கள் ஜாதகருக்கு இருக்குங்க. ஆனா அதே சமயத்துல ராசி ராசி புள்ளி சாரநாதன் அவர் நல்லா இருக்கிறார் அப்படிங்கிறதுனால இவருக்கு இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா அது வெளியில தெரியாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இவர் வளர வளர நம்ம தான் பார்த்து வளர்க்கணும். ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது இவரோட எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த லக்னம் லக்னாதிபதி விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்து ராசி அதாவது லக்னாதிபதியும் ஆகி குடும்பஸ்தானாதிபதி தனவாக் குடும்பஸ்தானாதிபதியும் சனிதான். அவரும் பாத்தீங்கன்னா அப்போ இந்த இடத்துல குடும்பஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல பாவத் பாவ விதிகள் நம்ம பார்க்கணும். அதாவது சனி தன்னுடைய வீட்டுக்கு 6ல மறையிறாரு. ஸோ பாவத் பாவ விதிகள் படி சனியால 2ஆம் இடத்தை கெடுக்க முடியாது. அதே போல 2ஆம் இடத்துக்கு சுபர்களோட முதன்மை சுபர்களோட தொடர்பு இருக்குங்க. ராஜ யோகாதிபதி சுக்கிரன் 2 பாக்குறாரு, குரு 2 பாக்குறாரு அப்படிங்கிறதுனால குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு. ஜாதகரோட குடும்பஸ்தான அமைப்புகள் நல்லா இருக்கு. குடும்பாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. நல்ல வேலையா அவரோட பார்வை குடும்பஸ்தானத்துக்கு கிடையாது. குடும்பஸ்தான வேலைகள் அவர் அதிகம் பண்ண மாட்டாரு. லக்னாதிபதியாக அவரோட வேலைகள் அதிகம் இருக்கும். அது ஜாதகரை கெடுக்க பார்க்கும். ஸோ ஜாதகர் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது ரியலைஸ் பண்ணணும். ஜோதிடம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல என்ன பிரச்சனைகள் இருக்கு, எங்க நம்ம விழுவோம், எங்க நமக்கு வந்து பெட்டரா இருக்கு, எதை வச்சு நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எது நல்லா இருக்கோ அதை வளர்த்துக்கணும். எங்க பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்காக தான் ஜோதிடம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். சனியினுடைய கெட்ட விஷயங்கள் வராம ஜாதகர் பார்த்துக்கிட்டார் அப்படின்னாலே அவரோட லைஃப் நல்லா இருக்குங்க. அடுத்து 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடம் தைரியம், வீரியம், இளைய சகோதரம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது. 3ஆம் அதிபதியும் பாத்தீங்கன்னா அவரும் தன் வீட்டுக்கு, ஜாதகர் ஒரே பையங்க, கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 8ல மறைகிறாரு. 3ஆம் பாவகத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கு. சனியினுடைய பார்வை இல்ல, செவ்வாய் பாக்குறாரு. 3ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு. ராகு கேதுக்களோட சம்பந்தம் அங்க இருக்குங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஜாதகருக்கு தம்பி தங்கச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 4ஆம் பாவகத்தை குரு பாக்குறாருங்க. 4ஆம் அதிபதி 9ல இருக்கிறாரு. பாவகிரகங்கள் திரிகோணத்துல இருக்கிறது தப்பு, கேந்திரத்துல இருந்தா நல்லது. ஸோ இந்த இடத்துல 4ஆம் அதிபதி 9ல் இருந்தாலும் அவருக்கு பிடிக்காத புதனோட வீட்டுல புதனோட சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேதுவோடவும் சேர்ந்து இருக்கிறாரு. இதை நம்ம சூட்சும வலுன்னு சொல்லுவோம். ஆனா சூட்சும வலுன்னு நம்ம இங்க இதை எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா சனியோட பார்வை அங்க இருக்கு. பாபத்துவம் அதிகமாகும் போது கேதுவோட இணைவு சூட்சும வலுவை கொடுக்காது அப்படிங்கிறதுனால சனியோட பார்வையும் அங்க இருக்கு அப்படிங்கிறதுனால அம்மா நல்லவங்க. குரு அங்க பாக்குறாரு 4ஆம் பாவகத்தை. ஏன்னா அம்மா அப்பாவோட பையனுக்கு ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கு. இந்த இடத்துல 4ஆம் பாவகத்தை குரு பாக்குறாரு. அம்மா நல்லவங்க. ஆனா அவங்க இருக்கிற இடம் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்வீனியன்ட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரியான ஒரு முள்ளு மேல நடக்கிற மாதிரி ஒரு அமைப்புல தான் அம்மா இருக்காங்க அப்படிங்கறத பையனோட ஜாதகத்துல நம்ம சொல்லலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் அதாவது சனி செவ்வாய் இந்த மாதிரி பாவ கிரகங்கள் கேந்திரத்துல இருக்கலாம். 4, 7, 10ல இருக்கலாம். 5, 9ல இருக்கக்கூடாது. 9ல இருக்கும்போது அதுவே சில பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது ஒரு திருப்தி இல்லாத நிலைமையை கொடுக்கும். அங்க சனியினுடைய பார்வையை வாங்கி அவருக்கு பிடிக்காத புதனோட சேர்ந்து இருக்கிறாரு அப்படிங்கறதுனால அம்மா இருக்காங்க, ஆனா அவங்க ஹாப்பியா இல்ல அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அடுத்து 5ஆம் பாவகம் அப்படின்னு வரும்போது 5ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் 8ல மறையிறாருங்க. இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி 5, 10க்குரிய சுக்கிரன் 8ல மறையிறது தப்பு. குறிப்பாவே பாத்தீங்கன்னா சுக்கிரன் 8, 12ஆம் இடங்கள்ல கம்ப்ளீட்டா மறைவார். சாரி 8, 3, 8ஆம் இடங்கள்ல கம்ப்ளீட்டா மறைவார். 6, 12ஆம் இடங்கள் அவருக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறையிறதும் அவரே லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதியா இருந்து மறையிறதும் அவருக்கு பிடிக்காத சூரியனோட வீட்டுல சூரியனோட சேர்ந்து இருக்கிறதும் பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிந்தனை, செயல், அதிர்ஷ்டம், குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லும். ஸோ அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஏன்னா 5ஆம் பாவகத்தை எந்த சுபகிரகங்களும் பார்க்கல. 5ஆம் அதிபதி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லுவேன். 8ஆம் இடத்துல மறைகிறாரு. சூரியன் அவருக்கு பிடிக்காதுங்க. சூரியனோட சேர்ந்து சூரியனோட வீட்லயே இருக்கிறாரு. சோ அதிர்ஷ்ட குறைவானவர் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். எதையும் கஷ்டப்பட்டு அடையிற மாதிரி இருக்கும் ஜாதகர். அதே மாதிரி 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அதாவது பாவக சுபத்துவம் அப்படிங்கறதையும் நம்ம இங்க பார்க்கணும். இந்த இடத்துல 10ஆம் இடம் நல்ல சுபத்துவமா இருக்குங்க. குரு அங்க இருக்கிறாரு அப்படிங்கிறதுனாலயே அந்த பாவகம் நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ 10ஆம் இடம் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை, தொழில் அமைப்புகள் ஜாதகருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 6ஆம் இடம் பாத்தீங்கன்னா
6ஆம் இடம் நோய் எதிரி கடன்களை சொல்ற இடம். 6ஆம் அதிபதி 9ல இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி 9ல இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாதுங்க. அந்த இடம் அவருக்கு சரியான இடம் கிடையாது. ஏன்னா 6க்கு பாவத் பாவக விதிகள் படி 6க்கு 6, 8, 12ல மறைஞ்சு அவர் இருந்திருந்தார். ஈவன் லக்னத்துல கூட இருக்கலாங்க. அங்க திக்பலம் அடைவாரு, 6க்கு 8ல மறைவாரு. இந்த மாதிரி அதாவது 6, 8, 12ல மறைஞ்சு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது புதன் தசை வரும்போது 9ஆம் இடத்து வேலைகள் அதிகம் நடக்கும். ஏன்னா 9லயே இருக்கிறாரு. அதுவே அவருக்கு மூல திரிகோண வீடா இருக்கு அப்படிங்கிறதுனால 9ஆம் இடத்து வேலைகள் அதிகம் நடக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 2 ஆதிபத்திய கிரகங்கள் தன்னுடைய தசை வரும்போது முதல் பாதியில மூல திரிகோண வீட்டு ஏன்னா 9லயே இருக்கிறார் அப்படிங்கறதுனால 9ஆம் இடத்து வேலைகள் அதிகம் நடக்கும். செகண்ட் பார்ட்ல அவர் வந்து 6ஆம் இடத்து வேலைகளை செய்வார் அப்படிங்கறதுனால நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பாருங்க. திருமணத்தை பத்தி ஒரு கேள்வி இருக்குங்க. அடுத்து 7ஆம் பாவகம் அப்படின்றதுனால அதுக்கான பதிலையும் நம்ம இப்ப பாத்திரலாம். 7ல சனி இருக்கிறது தப்புங்க. இந்த இடத்துல லக்னாதிபதி 7க்கு போறாரு, 7ல இருந்து லக்னத்தை பாக்குறாரு. சனிக்கு எதுவுமே எடுபடாது. சனி சுபத்துவமா இருந்தா நல்ல பலன்களை கொடுப்பாரு. பாபத்துவமா இருக்கும்போது அவர் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் லக்னாதிபதியா இருந்தா என்ன பண்ணுவாரு, தன்னுடைய காரகத்துவத்தை கொடுப்பாரு. சனி கிட்ட கெட்ட காரகத்துவங்கள் தான் இருக்குங்க. சோ லக்னத்தை பாதிப்பாரு. ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கொடுப்பாரு. அதுவே ஒரு தப்பான அமைப்பு தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ஆஹ் ஜாதகரோட அப்பா கேட்டிருந்தாரு, அதாவது ஏதாவது தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்ல, ராகு கேது தோஷங்கள் கிடையாது. ஆனா களத்திர தோஷம் இருக்குங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 6ல மறைகிறாரு, 7ல சனி இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரனும் 8ல மறைகிறாரு. அதே மாதிரி லக்னத்துக்கு 7ல உள்ள சனி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பாப்பாரு, ராசிக்கு 2ல இருக்கிறாரு. லக்னம் ராசிக்கு 2, 8ஆம் இடங்களோட சனி செவ்வாய் சம்பந்தப்படுறதும் தப்பு. ஸோ ஜாதகர் எல்லாரும் சொன்னது மாதிரி லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. திருமணம் அப்படின்னு வரும்போது பொண்ணோட ஜாதகத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து மேட்ச் பண்ணணுங்க. ஏன்னா சம தோஷம் உள்ள மாதிரி, சுக்கிரன் வலுவா இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க ஜாதகத்துல பார்த்துதான் மேட்ச் பண்ணணும். ஏன்னா திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ஜாதகருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப அமைப்பு நல்லா இருக்கு. அதாவது குடும்ப ஸ்தானம் சொல்ற 2ஆம் இடம் நல்லா இருக்கு. அதுவும் ராசிக்கு 2ஆம் இடமும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஆனா லக்னத்துக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்குங்க. ஏதாவது ஒண்ணு நல்லா இருந்தா போதும். எப்பவுமே லக்னத்துக்கு ஒரு பாவகம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ராசிக்கு அந்த பாவகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த விஷயம் கொஞ்சமாவது கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் ராசிக்கு அந்த பாவகம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது. இந்த இடத்துல லக்னத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்னாலே ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு அப்படிங்கறது நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். சோ குடும்ப சப்போர்ட், குடும்ப ஆதரவு அப்படிங்கிறது ஜாதகருக்கு எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா மேரேஜ் நடக்கும்போது பொண்ணோட ஜாதகத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஜாதகத்துக்கு கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி பார்த்து அந்த மாதிரி ஜாதகத்தை சேர்க்கணும். அடுத்து 8ஆம் பாவகம் நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல தொழில் வேலை அந்த மாதிரி அமைப்புகளையும் கேட்டிருக்காரு. வேலை பார்ப்பாரா, தொழில் செய்வாரா, என்ன மாதிரி தொழில் செய்வார் அப்படிங்கிறதும் கேள்வி இருக்கு. இந்த இடத்துல 8ல சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து நல்லா இருக்கிறாருங்க. என்ன சூரியன் 8லயே இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால 8ஆம் இடம் சூரியன் சம்பந்தப்பட்ட சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் வரும்போது மென்டலி 8ஆம் இடம் அப்படின்னாலே மென்டல் டிப்ரெஷன் தானுங்க. சுபத்துவம் அப்படிங்கிறது கண்டிப்பா அது வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கும். ஆனா 8ஆம் இடத்துக்கே உரிய ஒரு மாதிரியான மென்டலி கொஞ்சம் சில டிப்ரெஷன் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இந்த இடத்துல பார்க்கும்போது அதாவது என்ன தொழில் என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி சுபத்துவமா இருக்கிறாரா அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துடணுங்க. ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரு, 10ஆம் அதிபதியோட இணைந்த கிரகங்கள் யாரு, எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்கு அப்படின்னு பாக்கணும். இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 10ல இருக்கிற குரு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. சோ வலுவான குரு 10 2ஆம் இடங்களோட சம்பந்தப்பட்டா, ராசி லக்னங்களுக்கு 2 10ஆம் இடங்களோட சம்பந்தப்பட்டால் அவர் வந்து டீச்சிங், பேங்கிங், பினான்ஸ், பணம் சம்பந்தப்பட்டது, சீட்டு நடத்துறது, வட்டிக்கு பணம் கொடுக்கறது, ஜுவல்லரி சம்பந்தப்பட்டது, நகை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருப்பாரு. ஜாதகரோட அப்பாவே பாத்தீங்கன்னா டுட்டோரியல் காலேஜ் வச்சு ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ இந்த இடத்துல குருவும் சம்பந்தப்படுறாரு. அதே மாதிரி சூரியன் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா அரசாங்கம், அரசியல், அப்பாவோட தொழில், குடும்ப தொழில். அப்பாவோட தொழில், குடும்ப தொழில்ங்கிறது அவ்வளவு பெர்ஃபெக்டா சரியா வர்றது இல்லைங்க. இருந்தாலும் சில நேரங்கள்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுனால, ஏன்னா அது ஜாதகருக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாதகத்துல 2 விஷயங்கள் நான் பாக்குறேன். ஒண்ணு, அப்பாவோட தொழிலை ஜாதகர் எடுத்து செய்வார். என்னதான் லக்னாதிபதி லக்னத்தை பாக்குறாரு அப்படிங்கிறது ஒரு வகையில சொந்த தொழில் செய்யறதுக்கான ஒரு வலுவான அமைப்பு கொடுக்கும். அதாவது கெட்ட குணநலன்கள், சனியினுடைய கெட்ட காரகத்துவங்கள், கெட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் சனி கொடுக்க பாப்பார் அப்படின்னாலும்
லக்னாதிபதி லக்னத்தை பாக்குறாரு, லக்னாதிபதி லக்னத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. சோ இது வந்து வலுவான அமைப்பு. அதாவது ஒரு சொந்த தொழில பண்ணிடுவாரா அப்படின்னா, லக்னாதிபதி லக்னத்தை பாக்குறாரு, வலுவா இருக்கு. சோ சொந்த தொழில் பண்றதுக்கான மன வலிமை, அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பண்றதுக்கான திறமை ஜாதகருக்கு இருக்கும். லக்னாதிபதி வலுவா இருந்தாலே அந்த விஷயங்கள் கிடைச்சிரும் இல்லைங்களா? சோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சொந்த தொழிலுக்கான அமைப்புகள் இருக்கு. ஒன்னா அப்பாவோட தொழிலை ஜாதகர் எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப்னா பேங்கிங்ல, பினான்ஸ்ல, அந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாதகர் அரசு துறையில வேலையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. பிகாம் பண்றாரு, சிஏ பண்ணுவாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா சிஏ பண்ண முடியாதுங்க. சிஏ பண்றதுக்கு புதன் வலுவா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் வலுவா இருக்கிறாரு, உச்ச வீட்டுல இருக்கிறாரு, மூலத்திரிகோண பலத்தோட இருக்கிறாரு. ஆனா சனி செவ்வாயோட, அதாவது ரெண்டு பக்கமும் அடி விழுகுது. செவ்வாயோட காம்பினேஷன், பாபத்துவ சனியோட பார்வை அப்படிங்கிறப்போ சிஏ கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த ரெண்டு கிரகங்களும் அவர் அலோவ் பண்ணாது. அப்படிங்கிறதுனால எவ்வளவு அட்டம் ட்ரை பண்ணாருனாலும் சிஏ பண்ணி கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஸோ சிஏ பண்றதுக்கான சான்சஸ் வந்து இங்க கம்மியா தான் இருக்குங்க. பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். அடுத்து 10ஆம் இடம், அப்பாவா அம்மாவை பத்தியும் கேட்டிருந்தாரு. அப்பா அம்மாவோட ஜாதகருக்கு, ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பாக்குறதும் சந்திரனை குரு பாக்குறதும் அம்மாவோட ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இல்லைங்க. அம்மாவுக்கு தான் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்ல அம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மாவோட பையனுக்கு ரிலேஷன்ஷிப், அதாவது உறவு முறைகள், அவங்கள நல்லா பாத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குங்க. ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 9ல புதன், 9ல சனி செவ்வாய் காம்பினேஷனும் இருக்கு. அப்பாவோட ரிலேஷன்ஷிப் லைஃப், அப்பாவோட உறவு முறை பையனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, சூரியன் வலுவா இருந்தாலும் 8ல மறைகிறாரு, சுக்கிரனோட சேர்ந்து நல்லா தான் இருக்கிறாரு, ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனா 8ல மறையிறது அப்படிங்கிறது சில பாதிப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி 9ஆம் பாவகத்துக்கு சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கு அப்படிங்கிறதும் சில பாதிப்புகளை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல மட்டும் அப்பப்போ கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். அப்பா திட்டினாருன்னா கோச்சுக்குவான், பேச மாட்டான். அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா பேசுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல சூரிய சந்திரர்களையும் நம்ம பார்க்கணுங்க. சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு. முதன்மை சுபர்கள் ரெண்டு பேரும் சூரிய சந்திரர்களோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்படிங்கறதுனால அம்மா அப்பாவோட பையனுக்கு ரிலேஷன்ஷிப்ல பெரிய ப்ராப்ளம் எப்பவுமே இருக்காது. அப்பாவோட அப்பப்ப சில அது முரண்பாடுகள் எல்லாருக்கும் வர்றதுதானுங்க. பசங்களுக்கு அப்பாவோட முரண்பாடுகள் அப்படிங்கிறது என் பையனுக்கு தான் என்னோட இருக்குது. சோ அதெல்லாம் வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். இட்ஸ் ஆல் இன் த கேம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10ஆம் இடம் அப்படின்னு வரும்போது 10ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காருங்க. அவர் லக்னத்துக்கு 8ல மறைஞ்சாலும் பாவத் பாவ விதிகள் படி 10ஆம் இடத்துக்கு 11ல 10க்கு 11ல இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதுதான். அவர் சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். அவர் 10ஆம் அதிபதியாகி சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். அப்படிங்கறதுனால சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாதகர், ஈவன் அரசியல்ல கூட ஜாதகர் பெருசா சாதிக்கலாம். அப்பா லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேங்க. போன மீட்டிங்ல என்னால கலந்துக்க முடியல. போன டைம் அப்பா நான் பாலிடிக்ஸ்ல போக முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். பையன் பாலிடிக்ஸ்ல போலாம். பையன் பாலிடிக்ஸ்ல போனாருன்னா பெருசா சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூரியன் வலுவா இருக்கிறதுனால கண்டிப்பா இருக்கு. அடுத்து 11ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 11க்கு 11ல செவ்வாய் இருக்காரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 11க்கு 11ல செவ்வாய் இருக்கிறாரு. அவருமே சனியோட பார்வையை வாங்குறது கொஞ்சம் தப்பு தான். அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம், ஏன்னா அவர் செவ்வாய் பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காத புதனோட வீட்டுல புதனோட சேர்ந்து சனியோட பார்வையை வாங்கி இருக்கிறார். அப்படிங்கறதுனால அது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். ஆனா பாவத் பாவ விதிகள் படி லாபத்துக்கு லாபத்துல இருக்கிறார் அப்படிங்கறதுனால அதையும் நம்ம ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அயன சயன போகம். 12ஆம் அதிபதி 10ல. இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்க. அதாவது சொந்த தொழில் அப்படின்னு வரும்போது 10ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். அதாவது எப்பவுமே 12ஆம் அதிபதி, அதாவது சாரி 10ஆம் அதிபதி 12க்கு போறதும் 12ஆம் அதிபதி 10க்கு போறதும் விரையாதிபதி ஜீவனஸ்தானத்துல இருக்கிறார் அப்படின்னு ஆயிரும். ஜீவனஸ்தானாதிபதி விரயத்துல இருக்கிறார் அப்படின்னு ஆயிரும். அது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்தமா தொழில் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கிரகத்தோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாதகர் வந்து சொந்தமா தொழில் பண்ண போறாரு. அந்த டைம்ல குரு சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் வருது, குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனோட தசாபுக்திகள் வருது. அப்படிங்கிற டைம்ல ஜாதகருக்கு வந்து விரயங்கள் இருக்கும். அதனால சொந்தமா தொழில் பண்ணும்போது விரயங்கள் இருக்கும். அது வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இல்லாம தொழில் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஜாதகருக்கு. ஜாதகரோட கேள்விகள் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் பார்த்துடலாங்க. ஜாதகரோட கேள்வி, முதல் கேள்வி, ஜாதகர் சிஏ கம்ப்ளீட் பண்ணுவாரா, பிகாம் முடிப்பாரா, சிஏ கம்ப்ளீட் பண்ணுவாரான்னு கேட்டா பிகாம் கம்ப்ளீட் பண்ணுவாரு. சிஏ முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எந்த மாதிரி தொழில் அமையும், சுய தொழில் வேலைக்கு செல்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா
என்ன கேட்டா விரையாதிபதி 10ல இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சொந்த தொழில் பண்ணலாம். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சொந்த தொழில் பண்றது நல்லது. எந்த மாதிரி தொழில் அமையும் அப்படின்னா சூரியனுடைய காரகத்துவங்கள். ஏன்னா 10ஆம் அதிபதியே சூரியனோட சேர்ந்துதான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவரோட தொழில்கள் நல்லா இருக்கும். அப்பாவோட தொழில் அரசியல், இந்த மாதிரி விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இதுல வந்து சொந்தமா தொழில் ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இல்லாம பண்றதும் இந்த மாதிரி செக்டார்ல வேலையில இருக்கிறதும் நல்லதா இருக்கும். திருமணம் எந்த வயதில் அமையும் அப்படின்னா திருமணம் 30 வயசுக்கு மேல பண்றது நல்லதுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராசி லக்னங்களுக்கு 2 8ஆம் இடங்களோட சனி சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. ஸோ லேட் மேரேஜ் பண்றது நல்லது. சுத்த ஜாதகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த ஜாதகம் தான். ஆனா கலத்திர தோஷம் உள்ள ஜாதகம் அப்படிங்கிறதுனால திருமண டைம்ல மட்டும் பொண்ணோட ஜாதகத்தை கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம இணைக்கணும். அம்மா அப்பாவோட உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. அம்மாவோட உறவு நல்லா இருக்கும். அப்பாவோட அப்பப்போ சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். அது எல்லா பசங்களுக்கும் வர்றதுதான். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அம்மா அப்பாவோட உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன் காமன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிலா சொல்லலாம். இந்த இடத்துல சூரியன் பாத்தீங்கன்னா நவாம்சத்திலையும் குருவோட தனுசு வீட்டுல இருக்கிறாரு அப்படிங்கறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் அதிக சுபத்துவம் பெற்ற கிரகமா சூரியன் தான் இருக்கிறாரு. அவரே 10ஆம் பாவகத்தோட தட் மீன்ஸ் 10ஆம் அதிபதியோட சேர்ந்ததன் மூலமா 10ஆம் இடத்தோட சம்பந்தப்படுறாரு. சோ சூரியன் சம்பந்தப்பட்ட அதாவது குருவும் இந்த இடத்துல லக்னத்துக்கு ராசிக்கு 10ஆம் அதிபதி ஆகிறார் அப்படிங்கிறதுனால லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோட சம்பந்தப்படுறாரு. சோ சூரியனுடைய அதாவது அரசு துறையில குருவோட காரகத்துவங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைனால சூரியன் அப்படின்னா அப்பா ஆல்ரெடி டீச்சிங்ல தான் டியூட்டோரியல் காலேஜ் வச்சுதான் நடத்திட்டு இருக்காரு. சோ அப்பாக்கு அப்புறம் தம்பி அதை எடுத்து நடத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கலாங்க. இந்த ரெண்டுமே நடக்கல அப்படின்ற பட்சத்துல அரசியல் போலாம். ஸோ சூரியனுடைய சம்பந்தப்பட்ட காரகத்துவ தொழில்கள் வேலையில இருக்கிறது ஜாதகருக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். தங்கராஜ் நீங்க ஆன் பண்ணிக்கிங்க. வேற ஏதாவது உங்களோட கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க. அங்கிள் சச்சின் பேசுறேன். சொல்லுப்பா. வண்டி புதுசா ஒன்று எடுத்துக்கேன் அங்கிள். ஓகேப்பா. அதுக்கு நம்பர் என்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்கறது. கண்டிப்பா சொல்றேன்பா. ஆமா அப்பா சொல்லியிருந்தாரு. அது வாய்ஸ் மெசேஜா போட்டிருந்ததுனால அது மிஸ் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். நம்பர் தம்பி 24 வருது, 6 அதுக்கப்புறம் 7 வர மாதிரி எடுக்கலாம்ப்பா. கூட்டினா 6 வரலாம், 7 வரலாம், அந்த மாதிரி எடுக்கலாம். சரி ஓகே அங்கிள், அவ்வளவுதான். வேற அப்பாக்கு ஏதாவது வேற கேள்விகள் இருக்கா? வண்டி நம்பர் எடுக்கும்போது அந்த 4 டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, முதல் 2 டிஜிட்டோட அடுத்த 2 டிஜிட் பெருசா இருக்கணும். சரி ஓகே ஓகேங்களா? அப்படி உள்ள நம்பரை இது பண்ணும். முதல் 2 டிஜிட் கம்மியா இருக்கணும், அடுத்த 2 டிஜிட் அந்த நம்பரோட அதிகமா இருக்கணும். இப்ப 35னா அடுத்த நம்பர் 36 37 அப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை விட பின்னால உள்ள 2 டிஜிட் அதிகமா இருக்கணும். சரி ஓகே. சச்சின் எனக்கு ஒரு கேள்வி சச்சின். கேளுங்க. ஒரே நிமிஷம். ஜூன் 2021 இருந்து செப்டம்பர் 2021 கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் பேக் ஏதாவது அடிபட்டுச்சா உனக்கு? 2021? ஆமாப்பா. சைக்கிள்ல போய் வேணா விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆமா, அது ஞாபகம் இல்ல எதுவும். ஏதாவது அடிபட்டு பிராக்சர் ஆகுறது அந்த அளவுக்குல எதுவும் இல்ல. ஜூலை 2021 இருந்து செப்டம்பர் 2021 இந்த பீரியட்ல. 2021 10th படிக்கும் போது தான். ஆமா, சைக்கிள்ல போய் விழுந்திருக்கேங்க. ஓகே ஓகே, அந்த மாதிரி தான். பிராக்சர் அளவுக்குல இல்ல, சின்ன சின்ன காயம் தான். ஓகேப்பா, அது ஒண்ணும், அது எப்பவும் நார்மலா நடக்கிறது தானே. பெருசா அடிபட்ட மாதிரி அந்த மாதிரி எதுவும் நடக்கல இல்ல? எதுவும் இல்ல இது வரைக்கும் அப்படியே. ஓகேப்பா ஓகேப்பா. அப்பாக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னு கேட்க சொல்லு சார். தம்பி இவங்க ஜாதகர்கிட்ட உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க. சங்கர் சார், கண்ணன், விஜயபிரபாரன் சார், மணியண்ணா. அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். பையன் தானே லைன்லயே இருக்கான். ஆமாங்கண்ணா.
ஹலோ ஹலோ. தம்பி, உனக்கு அவனுக்கு என்ன ஆசைன்னு கேக்குறீங்களாங்கண்ணா? கண்ணு உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை கண்ணு? அதான் பிகாம் முடிச்சுட்டு அப்பா சொன்ன மாதிரி சிஏ பண்றது எனக்கு ஓகே. இல்ல அப்பா சொல்றாங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? நீ பண்ணவியா? எனக்கு பிடிச்சிருக்கு. அப்பா இதுக்கு கைட் பண்ணாரு. நான் என்ன ஆகுன்னு கேட்டேன், எதாவது பெஸ்ட்னு சொல்லி கேட்டேன். பார்த்து ரிசர்ச் பண்ணி இது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருச்சு. ஓ, ப்ளஸ் டூல காமர்ஸ் குரூப்பா? ஆர்ட்ஸ். எவ்வளவு மார்க் எடுத்தா? இன்னும் நெக்ஸ்ட் வீக் தான் வரும் ரிசல்ட். ஓ, நீ காலேஜ் நீ சேரலையா? இன்னும் சேரல. இப்ப இந்த வருஷம் ப்ளஸ் டூவா? ஆமா. ஓகே ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் இயர்னு போட்டிருந்தியா, அதான் கேட்டேன். அடுத்து பிகாம் போற அப்படித்தானா? பிகாம். சரி, இந்த வருஷம் தான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறாப்புல நீங்க. ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய அந்த காலேஜ் கல்லூரி போகும்போதே அவனுக்கே ஒரு இது தெரிஞ்சிடும். நம்ம ப்ளஸ் டூ படிச்சவனுக்கு வந்து எந்த இதுவும் தெரியாது, அப்பா சொல்றதான் கேட்பான். நீ 2-3 வருஷம் ஆகும்போது அவனுடைய லைன் அவனுக்கே தெரியும். சார், இப்போ பிகாம் போகாமலே நேரா சிஏ போயிடலாமா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இல்ல ஏதாவது டிகிரி முடிச்சானே போகணும் இல்லையா? இல்லைங்க சார், இல்ல கண்ணன், அப்படி ஆல்ரெடி அட்மிஷன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இனிஷியல் பேமெண்ட் ஏன்னா பிகாம் ஜாயின் பண்ணியாச்சுன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருந்தாரு. அட்மிஷன் போட்டீங்களா? கேபிஆர்ல போட்டாச்சு. ஓகே, இனிஷியல் பேமெண்ட் கட்டி அட்மிஷன் போட்டு வச்சிருக்கீங்க. 20,000. ஓகேப்பா ஓகேப்பா ஓகேப்பா. சரி, எனக்கு இன்னொரு கேள்வி. உங்க அப்பாவோட டுட்டோரியல் காலேஜ் நம்ம எடுத்து நடத்தணும், அத பெரிய அளவுல டெவலப் பண்ணணும், பெருசா பண்ணணும்னு ஆசை இருக்கா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு. ஓகேப்பா ஓகேப்பா ஓகே. அப்பாட்ட கேட்டா அப்பா அதெல்லாம் வேணான்ட்டாரு. ஆமாப்பா. சரிப்பா ஓகேப்பா. சார், வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சங்கர் சார். ஓகே, என்னோட அட்வைஸ் ஒன்னு சச்சின். சனி தசை நடந்துட்டு இருக்குப்பா. சனி தசை சுய புக்தி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ புதன் தசை தான் நடந்துட்டு இருக்கு, புதன் புக்தி நடந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்றது மட்டும் பார்த்து பண்ணுப்பா. நல்ல நண்பர்களை பார்த்து சூஸ் பண்ணு. கெட்ட பசங்களோட எதுவும் சேர்ந்துட வேண்டாம், சரியா? பிரேக் ஆயிடுச்சு, வாய்ஸ் ஃபுல்லா பிரேக் ஆயிடுச்சு, டவர் இல்லாம இருந்தது. ஓகேப்பா, நோ ப்ராப்ளம். சனி 7ல நின்னு தசை நடத்துறாரு. அவர் அங்க நல்லா இல்ல. அதனால ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணு. நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணு, சரியா? ஆமா, கெட்ட பசங்களோட முடிஞ்ச வரைக்கும் சேர்றத அவாய்ட் பண்ணிக்கோ. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லப்பா. ஓகே சச்சின், உனக்கு வேற எதுவும் கேள்வி இல்ல? எனக்கு பேங்க் வேலைக்கு போகணும்னு எண்ணம் இருக்குதா கண்ணு? அப்போ கிடைச்சா ஓகே தான், பெருசா அது இன்ட்ரெஸ்ட். ரைட். ஓகே சச்சின். சார், வேற சண்முகம், ஒரே ஒரு டவுட் மட்டும் சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா சொல்லி கொடுத்தலுங்கிறது தான் இந்த இடத்துல வருங்க. ஓகேங்கண்ணா. ராசிக்கு 10ஆம் வீடு குருவோட வீடாகி அவரு பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு 10லயும் குரு உட்கார்ந்து லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றாரு. அப்படிங்கும்போது சொல்லி கொடுத்தல் பணிங்கிறது தான் வந்து மகேந்திர கண்ணன் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து சரியா வரும்ங்கிறது எனக்கு தெரிஞ்சதுங்க. அதுதான் வரும். எனக்கு ஒரு கால்குலேஷன், அவ்வளவுதான். ஓகேங்க. சார், வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா? முடிச்சுக்கலாங்களா? சங்கர் சார், உங்களுக்கு எதுவும் கேள்வி இல்லையா? சண்முகம் வணக்கங்க. சொல்லுங்க தங்கராஜ், சொல்லுங்க. பையன் உங்க டுட்டோரியல்ல அவன் தான் எடுத்து நடத்துற மாதிரி இருக்கு, நீங்க என்ன அவனை வேண்டான்னு சொல்றீங்களாமா? வேண்டாம்னா நம்ம படுற சிரமப்படக்கூடாது இல்ல, ஜாதகப்படி அந்த மாதிரி அமைப்பு தானே இருக்குதுங்க. அப்படிங்களா? சரி, அது பரவாயில்லைங்க. அது என்ன நடக்கணுமோ அதை நம்ம மாத்த முடியாதுங்க. ஜாதக அமைப்புப்படி உங்களுக்கு அப்புறம் உங்க தொழில் அவன் எடுத்து நல்லா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குங்க. ஓ சரிங்க. இல்ல ஸ்கூல்ல நீங்க பண்ணி கொடுத்துட்டோம்னா? ஸ்கூல்லையும் அருமையா பண்ணலாங்க. ஸ்கூல்ல ஆரம்பிச்சு கொடுக்கலாம், தாராளமாங்க, அருமைங்க. நீங்க டுட்டோரியல்ல இருக்கிறதுனால சூரியனும் நல்லா இருக்கிறாருங்கனால அப்பாவோட தொழில அவன் தொடர்ந்து பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன். நீங்க ஸ்கூல் கூட ஆரம்பிச்சு கொடுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லைங்க. அதுதான் ஐடியா. என்னன்னா சப்போஸ் இப்ப நம்ம சிஏ பண்ண நான் 2-3 லைன் சொன்னேங்க. இல்லன்னா என்னன்னா அட்வொகேட் மாதிரி எடுத்து நம்ம அந்த ட்ரேட் மார்க் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்க, அதில் விட்டுலாம்
அந்த மாதிரி இல்ல அதுக்கு சனி நல்லா இருக்கணுங்க அட்வொகேட் ஆகுறதுக்குங்க. தம்பி அட்வொகேட் ஆகுறதுக்கு அவனுக்கு ஆசையே இருக்காதுங்க. சிஏ கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்க பையனோட ஜாதகப்படி. அவனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபீல்டு ஸ்கூல் சம்பந்தப்பட்டதுங்க. இதெல்லாம் தாராளமா பண்ணலாங்க. புதனும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாருங்களே. ஸ்கூல் நடத்தணும்னா புதன் வலுவா இருக்கணுங்க. புதன் சுபத்துவமா இல்லைனாலும் புதன் வலுவா இருக்கிறாரு. குரு நல்லா இருக்கிறாரு. சோ ஸ்கூல் நடத்தலாங்க, பண்ண முடியும். ஆமாங்க. பிகாம் கம்ப்ளீட் பண்ணட்டுங்க. கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜ்லயே நீங்க அதுக்கான ஃபண்டமெண்டல் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனையும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எடுத்து நடத்துற மாதிரி பண்ணிக்கலாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குங்க, பண்ணிடுவான். அதான் ஏன்னா சிஏ கண்ணன் சொல்லுங்க அண்ணன். கண்ணன் உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது கண்ணன். சார் இப்ப கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்து எக்ஸாம் பிஎட் படிக்க சொல்லலாம்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு வரலாம். பிஎட்டுங்களா? இல்ல பிஎட் பிகாம் முடிச்சு அடுத்து எம்காம் பண்ணிட்டு பிஎட் பண்ண முடியும். ஆமாங்க. ஹலோ, அவரு பிஜி பண்ண சொல்றாருன்னு நினைக்கிறேன் தங்கராஜ். பேசுறது கிளியரா கேட்கலீங்க. பிஜி பண்ண சொல்றாருன்னு நினைக்கிறேங்க. பிஜி முடிச்சுட்டு அவர் இது சொல்லுவாருன்னு நினைக்கிறேங்க. நமக்கு பிஎட் பண்ண சொல்லுவாங்க. கண்ணன் நீங்க பேசுறது கொஞ்சம் பிரேக் ஆகுது கண்ணன். பைக்ல வந்துட்டு இருக்கேன் சார். ஆமா கண்ணன், நீங்க காத்து தான் அடிக்குது. இல்லைன்னா பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதி ஏதாவது அந்த மாதிரி போக சொல்லிடலாங்களா? அந்த மாதிரி ஐடியா பண்ணலாங்களா? பிகாம் பண்ணிட்டு பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுத வைக்கலாங்களே தாராளமா. அதாவதுங்க ரெண்டு விஷயங்க. நம்ம எது அப்படிங்கறத ஒரு 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 மாதிரியா நம்ம கடவுள் ஒரு ஸ்கிரீன் போட்டு காமிக்கிற மாதிரி தான் காமிப்பாருங்க. நம்ம ஒன்னும் கடவுள் கிடையாது இல்லைங்களா. உறுதியா நீங்க இப்படிதான் வருவீங்க அப்படின்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க. பையனோட ஜாதகப்படி நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம், அரசு துறையில கவர்மெண்ட் செக்டார்ல குருவோட துறைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களோட நீங்களே டீச்சிங் ஃபீல்டு தான் இருக்கீங்க அப்படிங்கறதுனால உங்களோட தொழில் அவன் எடுத்து பண்ணுவான். அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல் நடத்துவான். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ணலாங்க. ஒருவேளை சிஏ செட் ஆகலைன்னா பேங்கிங் எக்ஸாம் சர்வீஸ் தாராளமாங்க, அருமையா பண்ணலாங்க, கண்டிப்பா பண்ணலாங்க. அதுக்கு தான் ஐடியா பண்ணிக்கலாம். சரி, ஏன்னா ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பிகாம் படிக்குங்க. அந்த மாதிரி தானே ஜாதக அமைப்பே இருக்கு. நீங்களும் அத மாதிரி தான் நீங்க அவனை எடுத்துட்டு போறீங்க. நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அவனோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு பிளான் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்கிறேங்க. ஒன்னும் சிஏ இவனுக்கு ரொம்ப டஃபா ஃபீல் பண்ற மாதிரி இருந்தா முடியாத பட்சத்தில் நம்ம பேங்கிங்ல சொல்லி சர்வீஸ் செக்டர்ல போய் விட்டுலாம், கவர்மெண்ட் செக்டர்ல இதை விட்டுலாம் அப்படின்னு பிளானுங்க. நல்லதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சிஏ கம்ப்ளீட் பண்றது சிரமம். நீங்க பிகாம் கம்ப்ளீட் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அவனே சொல்லுவான், இல்லப்பா எனக்கு வேண்டாம், நான் வேற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அது அந்த டைம்ல நம்ம பார்த்து டிசைட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. சரிங்க. அவ்வளவுதாங்க. இதான் மெயின் क्वेश्चंஸா கேட்க வேண்டியது. மேரேஜ் டைம்ல மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணனுங்க. சரிங்க. 30 வயசுக்கு முன்னாடி மேரேஜ் வேண்டாங்க. சரி, ரைட். கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்றது நல்லதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்த்து சூஸ் பண்ணி கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. நடக்க கூடாத சனி தசை நடந்துட்டு இருக்குங்க. சனி தசை அவ்வளவு ஒண்ணும் நல்ல தசை இல்லைங்க ஜாதகருக்கு. அப்படிங்கறனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டோம் அப்படின்னா நல்லதுங்க. சரி, ரைட். சரிங்களா, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரிங்க. ஓகே. தேங்க்யூங்க எல்லாத்துக்கும். ஓகே தங்கராஜ், ரொம்ப நன்றிங்க. ஜாதகம் ஆய்வு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. சங்கர் சார், கண்ணன், விஜய பிரபாகரன் சார், மணியண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவோங்க. நன்றி சார்.